அதே சொல்லணும்னு நினைச்சேன் ப்ரோ, மறந்துட்டேன் ப்ரோ. சொல்லிருக்கலாம் ப்ரோ, சொல்லிருக்கலாம். சரி, நான் திருப்பி ஒரு வாட்டி டைப் கரெக்டா பண்றேன். நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது என்னைய கூப்பிட்டு பேசிட்டே இருந்தாங்க, நான் சொல்லிட்டு போலாம்னு நினைச்சேன். சொல்லி இந்த நான் வாட்டு பண்ணிட்டு இருப்பேன். எல்லாரும் இந்த மாதிரி வீடியோ 4-5 வீடியோ நானே வெளில தான் பார்த்துருக்கேன். கொஞ்சம் டைம் ஆகும் இன்னைக்கே கொடுத்தது. இதுதான் ப்ரோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு நிஜமாவே. எல்லாருக்குமே அதான் நீங்க ப்ரோ ஹெல்ப்ஃபுல்லா ஒவ்வொரு இருக்கும். எல்லாத்தையும் ஒரே இதுல அப்ளை பண்ணும்போது வந்து இன்னும் நல்லா இருக்கு. அதான ப்ரோ ட்ரேடிங். அதுதான் ப்ரோ. எப்பயுமே ஐஆர்எல் இஆர்எல் கான்செப்ட் இருக்குமா ப்ரோ? மேக்ஸிமம் இருக்கும். அது இல்லைன்னா நம்மளால எப்படி ப்ரோ கண்டுபிடிக்க முடியும்? 4 ஹவர்ல எஃபிஜி இருக்கு, அது பேருமா ஐஆர்எல் இஆர்எல் தான். ஓகே ஓகே. கேஎஸ்னா கில் ஜோன், வேற ஒன்றும் இல்லை. எல்கேஎஸ் தான் லண்டன். ஹையஸ்ட் டைமிங் தான் கொடுக்குறேன், யாரும் கன்ஃபியூஸ் ஆகிட்டு தேவையில்ல. ப்ரோ. ஏஎம்பிஎம் போட்டுருங்க. ஏன்னா ஓகே ஓகே. ஓகே, இவ்வளோதான் ப்ரோ. வேற எதுவுமே நானே ஃபாலோ பண்ணது என் லைஃப்ல, இது மாதிரி தான் ஃபாலோ பண்றேன். சிம்பிளா போயிட்டு ஒன் டே டைம் ஃப்ரேம்ல ஐஆர்எல் இஆர்எல் இருக்கான்னு பாருங்க. ஓகே, ஐஆர்எல் இருந்ததுன்னா மார்க்கெட் இஆர்எல் போகுது, இஆர்எல் இருந்துச்சுன்னா மார்க்கெட் ஐஆர்எல் நோக்கி வரப்போகுது. அது எத்தனை நாள் வரும் எவ்வளோ நாள் வரும்ன்றதுலாம் எனக்கு தேவையில்லை, எத்தனை நாள் வந்து நான் அந்த பயாஸ்ல இருக்க போறேன், அதுதான் எனக்கு மெயினான விஷயம். அவர் கேட்ட மாதிரி டேல உனக்கு எஃப்இஜே இல்லை ப்ரோ, நான் என்ன பண்றதுன்னு கேட்டீங்கன்னா 4 ஹவர்ல இருக்கிறது தான் ஒன்று ஐஆர்எல் இஆர்எல். நான் வந்து அந்த மாடலை எல்லா இடத்துலயும் சொல்லி குழப்ப விரும்பல. நார்மலாவே ஐஆர்எல் இஆர்எல்னா, ஐஆர்எல்னா எஃப்இஜிஸ் பிரீமியம் டிஸ்கவுண்ட்ல இருக்கிறது, எஃப்இஜிஸ் அதான் ஐஆர்எல். இஆர்எல்னா அது டார்கெட்ஸ் ஐஎன் லோஸ், நீங்க எடுக்கிற ட்ரேடை பொறுத்து. பை எடுத்தீங்கன்னா ஒரு டார்கெட் ஐ தான் இருக்கும், அதான் இஆர்எல். செல் எடுத்தீங்கன்னா ஒரு டார்கெட் லோல தான் இருக்கும், அது இஆர்எல். ஓகே, ஸோ ஒன் டேல இருந்தா அது வந்து ஓவர் பவர்ஃபுல்லா இருக்கும். வேற ஒன்றும் இல்லை, டைம் ஃப்ரேம்ஸோட லெவல் ஏற ஏற ப்ராஃபிட்ஸோட லெவலும் மார்க்கெட்டோட அக்யூரசி லெவலும் ரொம்ப அதிகமா இருக்கும். நான் வந்து ஐஆர்எல் இஆர்எல்ன்ற ஒரு கான்செப்டே வீக்லி அண்ட் டெய்லி தவிர வேற எதுலையும் பார்க்க மாட்டேன். 4 ஹவர் 1 ஹவர்ல எனக்கு இருக்கிறதுல ஐஆர்எல் இஆர்எல் எனக்கே தெரியும். ஆனா அங்கேயும் அது ஐஆர்எல் இஆர்எல்னு சொன்னா சும்மா எல்லாத்துக்கும் சொல்ற மாதிரி இருக்கும். அதை நான் நார்மலா என்ன சொல்லுவேன், எஃப்இஜிஸ் சொல்றோம், இல்லை பிடிஆர்எஸ் சொல்றோம், அவ்வளவுதான் வித்தியாசம், வேற எதுவும் கிடையாது. நெக்ஸ்ட் 4 ஹவர் 1 ஹவர்ல பார்ப்பேன். 4 ஹவர் 1 ஹவர்ல நான் பார்த்து என்ட்ரி எடுக்கணும்னா செம்ம டைம் ஆகும், பயங்கர டைம் ஆகும். அதனால என்ன பண்ணுவேன், ஒரு டேலியோ இல்ல 4 ஹவர் 1 ஹவர்லயோ ஏதோ ஒரு பிடிஆர், அது எஃப்இஜினல் எந்த பிடிஆர் நான் மார்க் பண்ணாலும் 15 மினிட் 5 மினிட்ல எம்எஸ்எஸ் இருக்கா, எம்எஸ்எஸ் வைக்கும் போது பிடிஆர் திருப்பியும் ஒன்று ஃபார்ம் பண்ணும். இது வந்து கில் ஜோன் டைம்ல டேப் ஆகணும். எம்எஸ்எஸ் கில் ஜோன்ல ஃபார்ம் ஆகலாம், இல்ல கில் ஜோன் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபார்ம் ஆகலாம், அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. மேக்சிமம் 80 to 90% எம்எஸ்எஸ்ன்றது கில் ஜோன்ல தான் ஃபார்ம் ஆகும், இல்ல அதுக்கு முன்னாடியே ஃபார்ம் ஆகியிருந்தாலும் பரவாயில்ல. ஆனா என்ட்ரி டேப் ஆகிற டைம் நான் சொன்ன கில் ஜோன் டைம்ல மட்டும் தான் இருக்கணும். இது வந்து நான் அப்படிதான் ட்ரேட் பண்றேன், ப்ராஃபிட்டபிளா தான் இருக்கேன். டிஸ்கார்ட்ல உங்களுக்கு டெய்லியும் ஜூலை 3ஆம் தேதி அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன், நீங்களும் அதை பார்த்துட்டு தான் இருக்கீங்க. டிரான்ஸ்பரன்சி, ஸோ நீங்களும் அதை ப்ராஃபிட் பண்ணலாம், நீங்களும் ட்ரேட் பண்ணலாம். இவ்வளவுதான் நான் பண்றதே. நான் என்ன பண்றேன் திருப்பியும் சொல்றேன், எஃப்இஜி இருக்கான்னு பார்ப்பேன். என்னோட பர்சனல் சஜஷன்ஸ், நான் வந்து பிடிஆர்எஸ்னா எஃப்இஜிஸ் இருக்கான்னு பார்ப்பேன். அது டெய்லி டைம் ஃப்ரேம் வீக்லி டைம் ஃப்ரேம் வந்து ஐஆர்எல் இஆர்னு சொல்லிப்பேன். 4 ஹவர் 1 ஹவர்ல இருந்து அதை எஃப்இஜின்னு சொல்லிட்டு விட்டுருவேன், திருப்பி அதை ஐஆர்எல் இஆர்னு சொல்லிக்க மாட்டேன். ஆனா அதான் கான்செப்ட். இதுல எதை தொட்டாலும் சரி அந்த டைம் ஃப்ரேம்ல பார்த்துட்டு உட்காந்து இருக்கிறதுக்கு எனக்கு பொறுமை கிடையாது. 15 மினிட் 5 மினிட் டைம் ஃப்ரேம்ல போயிடுவேன். 15 மினிட் தான் ஃபர்ஸ்ட் பார்ப்பேன் எம்எஸ்எஸ் பிளஸ் பிடிஆர் இருக்கான்னு, அதுவும் கில் ஜோன்ல எனக்கு டேப் ஆகணும். அங்க இல்லைனா தான் 5 மினிட் போவேன். ஸோ அங்க இருக்கக்கூடிய எம்எஸ்எஸ் பிளஸ் பிடிஆர் ஃபார்ம் ஆகிறதுக்கு என்ட்ரி பாயிண்ட்ல இருந்து அந்த ஸ்ட்ரக்சரோட லோ, பைனா அந்த ஸ்ட்ரக்சரோட லோ வரைக்கும் தான் எஸ்எல், சேலுனா அந்த ஸ்ட்ரக்சரோட ஐ வரைக்கும் தான் எஸ்எல். ஒரு 4 ஹவர்ல மார்க் பண்ற எஃப்இஜிக்கோ இல்லை 1 ஹவர்ல மார்க் பண்ற எஃப்இஜிக்கோ ஐஎன் லோ மார்க் பண்ணி அதை எஸ்எல் வைக்க மாட்டேன். அதனால எனக்கு தேவையான 1:2ன்றது அசால்ட்டா கிடைக்கும். நான் வந்து பர்சனலா 0.5% தான் வச்சு ட்ரேட் பண்றேன்.
நான் 1% வச்சு ட்ரேட் பண்ணல. இனிமேல் எனக்கு ஃபியூச்சர்ல பிளான் இருக்கு 1 to 2% ட்ரேட் பண்ணேன். அதுவும் ப்ராஃபிட் அக்கௌண்ட் நான் பண்ண போறதுல நான் ஓன் ஃபண்ட்ஸ் போட்டாலும் நான் பண்ணிப்பேன். இது என்னோட சஜஷனாகவும் எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு என்ன வருதோ நீங்க அதை பண்ணலாம். ட்ரேட் நான் பண்றதுன்னா நான் எப்பவுமே 11:30 மணிலேருந்து 3 மணி வரையும் உட்காந்து தான் இருப்பேன். எனக்கு உட்காந்து பேட்டரே இல்லை. சும்மா அது ஓடும் போது நான் பார்க்க போறேன், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஈவினிங்கும் அந்த டைம் தான் உட்காந்து இருப்பேன். இதுல இன்னும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டைம் எது ப்ரோன்னு கேட்டீங்கன்னா 12 to 2. நெக்ஸ்ட் 12 to 2:30 வரையும் எடுத்துக்கலாம். நியூயார்க்ல பாத்தீங்கன்னா 6 to 8:30 வரையும் எடுத்துக்கலாம். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைம்ஸ். இருந்தாலும் ஓல் கில் ஜோன் டைமிங் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கிளியரா ப்ரோ? கிளியர் ப்ரோ. ஓகே, இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இங்க பாருங்க, இங்க வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ணிருக்கேன். ஐஆர்எல் இஆர்எல் இருந்தா கூட ட்ரேட்ல எடுக்கலாம் லோகேஷ் ப்ரோ, அதெல்லாம் வந்து பிரச்சனையே இல்லை. இங்க வந்து ஒரு புஷ் கொடுத்து இஆர்எல் எடுத்திருக்கு, அதனாலதான் இந்த செல் நடந்திருக்கு. இந்த இஆர்எல் சாரி இந்த ஐஆர்எல் வந்து எங்க இருக்குன்னு மார்க் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டேன். இந்த லோல இருந்து இந்த ஐவரி ஃபிம் போட்டோம் டிஸ்கவுண்ட்ல இருந்ததுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஐஆர்எல் டேப் ஆயிட்டு இந்த இஆர்எல் கரெக்ட் ஆயிட்டு இந்த இஆர்எல்ல இருந்து உடனே செல்லாக வேண்டிய அவசியம் கிடையாது. எப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வைக்குதுன்னு பார்த்துட்டு அங்க இருந்து செல்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பேர் டவுட் இருக்கும், இங்கேயே ஒரு எஃப்இஜி இருக்கே அப்ப இது ஐஆர்எல் இல்லையான்னு தெரியும். கரெக்டா? சிம்பிளா ஒரே ஒரு ரீசன் தான், அந்த ஃபிப் எடுங்க, ட்ராப் பண்ணுங்க. 0.5 மேல அது எஃப்இஜி இருந்தா அங்க பை பண்ணணும்னு அவசியம் கிடையாது, அங்க செல் தான் பண்ணணும். ஆனா அந்த எஃப்இஜி வந்து புல்லிஷ் எஃப்இஜி, அதுல செல்லும் பண்ண முடியாது, அது வேஸ்ட் மார்க் பண்றது விட்டுருங்க. அந்த இடத்துல உங்களுக்கு சும்மா வெறுப்பேற்றும் அப்படியே பைலாம் கொடுக்குற மாதிரி, அதை வந்து உங்களுக்கு மேனிபேஷன் பண்றதுக்காக. ஸோ இதான் டிஸ்கவுண்ட் இங்க வந்துருச்சு மார்க்கெட். இவ்வளவுதான். ஒன் டேல நான் பார்த்துட்டேன், எனக்கு தேவை இது வரையும் போகுது. இங்க போறதுக்கு இன்னும் 1 மாசம் ஆனாலும் பரவாயில்ல, இது வந்து பையில தான் இருக்கும். இல்ல ப்ரோ நடுவில் திரும்புதுன்னா அது திரும்பத்தையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்? சிம்பிள், அதே எம்எஸ்எஸ் பீரியட், அவ்வளவுதான். இப்போ நான் ஃபாலோ டைம் ஃப்ரேம்ல போறேன். பிரேக் பண்ணும்போது எம்எஸ்எஸ் கன்சிடர் பண்ணிப்போமா ப்ரோ டே டைம் ஃப்ரேம்ல? டே டைம் ஃப்ரேம்லாம் ஒன்றும் ஸ்ட்ரக்சரே பார்க்க முடியாது. என்ன ஸ்ட்ரக்சர் இருக்கு நீங்களே சொல்லுங்க, ஸ்ட்ரக்சரே இருக்காது. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் உருவாகிறதுக்கே பல மாசம் ஆகும். இந்த லோ ஏப்ரல் 22 வச்சது. நெக்ஸ்ட் போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆயிட்டு வரதுக்கே ஒரு ஐயர் லோ ஃபார்ம் ஆகிறதுக்கே, இந்த ஐ ஃபார்ம் ஆகுது உங்களுக்கு மே 3 எடுத்திருக்கு. இந்த ஐயை நீங்க எப்ப கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? இந்த கேண்டில் வந்து பிரேக் ஆகும்போது இந்த ஐயை கன்ஃபார்ம் ஆகும். அது வரைக்கும் அது ஐயர் கன்ஃபார்ம் பண்ண முடியாது, ஏன்னா இப்படி இறங்கி கூட விக்கில வந்துடும். அது வரைக்கும் அது ஐயர் ஐன்னு சொல்ல முடியாது. அப்போ உங்களுக்கு வந்து ஒரு லோ டு ஒரு ஐ ஃபார்மேஷன் கிடைக்கிறதுக்கு ஏப்ரல் 22 இருந்து மே 15 வரை எடுக்குது. ஓகேங்களா? அதனாலதான் நான் உங்களுக்கு வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல பெரிய அளவில் கான்சென்ட்ரேட் பண்ணாம ஒரு எம்எஸ்எஸ் மட்டும் எப்படி பார்க்கணும் பக்காவா சொல்லி கொடுத்துருப்பேன். புரியுதுங்களா? நீங்க 15 மினிட்லயோ 5 மினிட்லயோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து பக்காவா ஐ லோ லோ ஒரு ஐயர் ஐயர் மார்க் பண்றது வேஸ்ட் தான். பீரியட் டேப் ஆகும்போது எம்எஸ்எஸ் பார்த்தா மட்டும் போதும். எம்எஸ்எஸ் அங்க எப்படி பார்ப்பீங்க நீங்க? சிம்பிளான விஷயம். 15 மினிட் டைம் ஃப்ரேம் வருது கீழே. இப்படி வந்த உடனே இங்க வந்து ஒரு ஐயர் டைம் ஃப்ரேம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, நாங்க மார்க் பண்ணியே காமிக்கணும். கிளாஸ் பொறுமையா போனாலும் கவலைப்பட வேணாம். இந்த மாதிரி நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்னொரு 10-15 வீடியோ கூட நான் தரத்து ட்ரை பண்றேன். ஓகே ப்ரோ. இதுதான் கடைசி கிளாஸ், எல்லாம் நான் இன்டராக்ட் பண்ணிட்டே தான் இருப்பேன். இப்படி வருது மார்க்கெட். இப்படி வரும்போது இங்க இப்படிலாம் வராது ப்ரோ, அழகாலாம் வராது ப்ரோ, டமால் டபிள் விடும் ப்ரோ. நான் சும்மா வரைஞ்சு காமிக்கிறேன், நம்பாதீங்க. இது வந்து ஒரு 4 hour இல்ல 1 hour எஃப்இஜியா வச்சுக்கோங்க. 15 மினிட் கீழே வந்து இருக்கு. இப்படி வருது, பை பாக்குறேன், ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகுது. ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட்னா ஒண்ணுமே இல்லை, லோவர் ஐல இருந்து எனக்கு ஐயர் ஐயா மாறணும், அவ்வளவுதான். மேட்ரே அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஆகிற இடத்துல இங்க பிரேக்கர் இருக்கான்னு பார்க்கணும், இங்க எஃப்இஜி ஓபி இருக்கான்னு பார்க்கணும். அவன் எதை டேப் பண்ணுவான்றது உங்களுக்கே தெரியும். பிரேக் இருந்தா பிரேக்கரை டேப் பண்ணுவான். சப்போஸ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு ப்ரோ, பிரச்சனையே இல்லை, கீழே இருக்க எஃப்இஜி திருப்பி நீங்க எடுத்து போடலாம். அடுத்து டக்குனு எடுக்க முடியுது. அந்த சைக்காலஜி வந்து உங்களுக்கு அடாப்ட் ஆகணும், அதுதான் நீங்க பேக் டெஸ்ட் பண்ணணும். ஓகே ஓகே. நீங்க சொன்ன மாதிரி அந்த பிரேக்கர் வந்து கில் ஜோன்ல என்ட்ரி எடுக்கலனா கூட நம்ம வந்து வெயிட் தான் பண்ணணும், அத பத்தி வரி பண்ணிட்டு இருக்க கூடாது. அவுட் ஆஃப் த கில் ஜோன்ல எக்கச்சக்க என்ட்ரி போனாலும் நான் கவலையே பட்டது இல்லை ப்ரோ. ஓகே, லேப்ல மூடி வச்சிருப்பேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ இங்க பிரேக் வரும். லண்டன் கில் ஜோன்ல ஆனிச்சுனா நம்ம நியூயார்க்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லையா, அடுத்து வேற ஏதாவது என்ட்ரி கிடைக்குதான்ட்டு. அதான் ப்ரோ, கில் ஜோன்ல என்ட்ரி கிடைக்குதான்னு பார்த்தா போதும் ப்ரோ. லண்டன்ல கிடைச்சாலும் ஓகே தான், நியூயார்க்ல கிடைச்சாலும் ஓகே தான், 2 துளி கிடைச்சாலும் ஓகே தான். இல்ல 2 துளி கிடைக்கலையா, நீ ட்ரேடே கிடைக்கலனாலும் ஓகே தான். என்னை பொறுத்த வரைக்கும் நான் லாஸ் பண்ணல, அவ்வளவுதான். புரியுது ப்ரோ. எப்பவுமே வந்து $10,000 லாஸை விட
ஜீரோல அக்கௌண்ட் வச்சிருந்தாலோ, ஜீரோ மீன்ஸ் அசல்லே அக்கௌண்ட் வச்சிருந்தாலோ, இல்ல ஒரே $1 ப்ராஃபிட் பண்ணாலும் பெட்டர் தான். அந்த சைக்காலஜி அந்த கான்ஃபிடன்ஸே வேற. ஸோ இப்போ ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் ஆகுதுன்னா இதுக்கு வேண்டாம். எம்எஸ்எஸ் பிடிஆர் டேப் அவ்வளோ கிளம்பிடும். இவ்வளவுதான் மார்க்கெட், இவ்வளவுதான். இந்த இடத்துல தான் வந்து நீங்க ஸ்ட்ரக்சரே பார்க்கணும். வேற எந்த இடத்துல நீங்க பார்க்க தேவையில்ல. பார்த்தாலும் அதை வச்சு நீங்க எதுவும் பண்ணவும் போறது இல்லை. அதான் உண்மை. இங்க செல்லுக்கு இவ்வளவுதான் ஒரு மார்க்கெட். இதை எஸ்எம்சில சிஹெச்ஓ சிஹெச் அப்படின்னு வருது. சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவாங்க எஸ்எம்சி படிக்கிறவனுக்கு. ஆமா ஆமா. எதுனாலும் சரி, இதான் உண்மை. எங்க இருந்து போச்சுன்னா ஐசிடி இருந்து தான் போச்சு. அவனுக்கு ஒன்றும் புதுசாக கண்டுபிடிக்கல அதை. ஓகே, இப்போ கிளாஸ் உள்ள வருவோம். நான் இப்போ 4 ஹவர் வந்து போறேன். இங்க அந்த 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயே எனக்கு என்ட்ரி கிடைக்குது ரொம்ப நாளாக ஆகும். உங்களுக்கு வந்து 4 ஹவர்ல என்ட்ரி போடணும்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் த எல்லாமே பார்க்கணும். அதாவது எல்லாமே இருக்கான்னு பார்க்கணும்னு இல்லை, என்ன இருக்கோ அதை மட்டும் பார்த்துக்கணும். அது பார்த்தா தான் தெரியுமே. இங்க பாருங்க, ஒரு எலமெண்ட்ஸ் ஆஃப் த மார்க்கெட் இருக்கு. கன்சல்டேஷன், லிக்விடிட்டி ஸ்வீப் போடுறோம், எஸ்எஸ்எல் கலெக்டட், பிஎஸ்எல் கலெக்ட் ஆகணும். ஓகே, வெளியே போகுது எக்ஸ்பேன்ஷன். எக்ஸ்பேன்ஷன் வெளியே போயிட்டு ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது. எங்க ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுது? ரீட்ரேஸ்மெண்ட் ஆகும்போது ஒரு பீடியர் தோணும்னு சொல்லியிருக்கோம். நல்லா பாருங்க, ஒரு எஃப்இஜி டேப் ஆயிருக்கு. தெரியுதுங்களா? நீ எதுக்குடா வந்து 15 மினிட்ல தான் பார்ப்போம்னு சொன்ன. இது எதுக்கு பாக்குறேன்னா, எப்பவுமே ஹையர் டைம் ஃப்ரேம் ஆர்டர் பண்ணா வந்து ஒரு வாட்டி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். புரியுதுங்களா? கன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம். ஸோ இப்போ எனக்கு இங்கே தானே மார்க்கெட் என்ட்ரி ஆச்சு. அப்போ இங்கேருந்து என்ட்ரி காமிக்கலாம். அதோட பெரிய விஷயம் இல்லை. இப்போ 15 மினிட்ஸ் போறேன் நான், உங்களுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் நான் காமிக்கிறேன் பாருங்க, எப்படி எப்படிலாம் பார்க்கணும்னு சொல்லிட்டு. சுத்தம் நைட்டு 22 10:30 மணிக்கு தொட்டிருக்கு. கண்டு கூட மாட்டேன் நான். இந்த டைம்லாம் ரொம்ப வேஸ்ட் ப்ரோ. காலையில எனக்கு விடிஞ்ச அப்புறம் பார்த்துக்கலாம். போயிட்டு உங்களுக்கு சொன்னதே தான், டிடிஓ தான். ஐஆர்எல் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. திருப்பி ஐஆர் டைம் ஃப்ரேம் கேட்காதீங்க. நீங்க ஐஆர்எல் முடிவு பண்ணிட்டீங்க. ஓகே, ஃப்ரைடே வேற கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும். ஃப்ரைடேஸ்ல மொமெண்டம் வந்து எப்படி இருக்கணும் சொல்ல முடியாது. ஓகே, இப்போ புரியுதா? மேனிபுலேஷன் வந்து இங்க கீழே ஆயிடுச்சு. ஏன் கீழே ஆயிடுச்சு? பைடேல இருக்கும்னு சொல்லிட்டு. புரியுதுங்களா? இதான் சிம்பிளான ரீசன். இங்க வந்து எனக்கு பார்த்தோன்னே என்ட்ரி தெரியுது. நான் பார்க்கலாம் இறங்கி வரான். 11:30 மணி எங்க ஆகுது? இங்க ஆகுது 11:30 மணி. எனக்கு இப்போ ஒரு பைக்கான எம்எஸ்எஸ் வச்சுட்டு பிடிஆர் இருந்தால் அவ்வளவுதான். கண்ணை உரிந்து எடுத்துட்டு ஜாலியா ப்ராஃபிட் என்ஜாய் பண்ணணும். கீழே இறங்குது. இது செல்லுலாம் தேவையில்ல. ஓகே, இங்க எஸ்எஸ்எல் எடுக்கலாம். இப்போ லைட்டா நீ மேலே போற மாதிரி தெரியலாம். அப்போவே முடிவு பண்ணலாம். இங்க எஸ்எஸ்எல் எடுத்துட்டான். சப்போஸ் இந்த ஸ்ட்ரக்சர் எடுத்துட்டானா இங்க யாரும் எஃப்இஜி வச்சு தான் என்ட்ரி போடலாம், இல்லைங்க பிரேக்கர் தான் என்ட்ரி போடலான்னு போயிட்டு ஸ்ட்ரக்சர் எடுக்கிறான். எனக்கு பக்காவா இங்க வந்து ஒரு பிரேக்கர் இருக்கு. ஒன்றும் இல்லை, இந்த பிரேக்கர் மார்க் பண்ணது மட்டும் ஒன்று நல்லா பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பிரேக்கர் தான் அந்த ஸ்ட்ரக்சர்ல ஐனா ஓகே, பிரச்சனை இல்லை. இந்த பக்கத்துல இந்த கேண்டில்ஸ்லாம் இருக்குல்ல, அப்படி அதுதான் ஐயா இருந்தா அங்க என்ட்ரி வந்தாலும் போட்டுக்கலாம். இது வந்து ஒரு நேரத்துல மிஸ் ஆகும். ஓகே, நான் நிறைய வாட்டி அனுபவிச்சிருக்கேன் அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. அது வந்து ஐசிடி ஒரு டீச்சிங்ஸ்ல சொல்லுவாரு. இப்போ இங்கதான் வந்து என்ட்ரி கம்பல்சரி வச்சு போடணும்னு அவசியம் இல்லை. புரியுதுங்களா? இதை கூட நீங்க மார்க் பண்ணிக்கலாம். ஆமா, அதெல்லாம் ஒன்றும் ஒரு பெரிய டிஃபரன்ஸா கிடைக்காது. சின்ன சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். எப்படி வேணாலும் நீங்க போட்டுக்கோங்க, அது உங்க விருப்பம் தான். எஸ்எல் வந்து இங்க பர்ஃபெக்டான கேண்டில்ஸ், நல்ல ஒரு எக்ஸ்பென்ஷன் கேண்டில்ஸ் இருந்தா இங்கேயே வைக்கலாம். கொஞ்சம் கன்சல்டேஷன் இருந்ததுன்னா அந்த கன்சல்டேஷன் லோ எடுத்துட்டு போயிட்டு எஸ்எல் வைங்க. அது இந்த பிரேக்கர் நல்லா இருக்கு. இங்க அது மாதிரி இல்ல. நான் அது மாதிரி கொஞ்சம் வேஸ்டான பிரேக்கர் வரும்போது சொல்றேன் எப்படி இருக்கணும். பிரேக்கருக்கு வந்து ஹெல்த்தியா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பாடி க்ளோஸ் இருக்கான்னு மட்டும் கன்ஃபார்ம் போட்டுருக்கணும். பிரேக்கர் கேண்டிலோட ஐய தாண்டி பாடி க்ளோஸ் இருக்கா, பிரேக்கர் கேண்டிலோட ஐய தாண்டி இருக்கான்னு பார்த்தாலும் ஓகே, இல்ல ஐயே தாண்டி இருந்தாலும் ஓகேவா, எப்படி இருந்தாலும் ஓகே, அது பிரச்சனை கிடையாது. ஓகே, ஒரு சில நேரத்துல பிரேக்கர் இங்க இருக்கும், அந்த ஐ இங்க தூக்கி போய் வச்சிருப்பான், அது நீ இங்க வரையும் உட்கார முடியாது. புரியுதுங்களா? பிரேக்கரை தாண்டி இருந்தாலுமே ஓகே தான். இதெல்லாம் வந்து நான் பேக் டெஸ்ட் பண்ணி எனக்கு கத்துக்கிறதுல புரிஞ்சது. இப்ப எனக்கு வந்து கேண்டில் க்ளோஸ் இங்கே வைக்கலாம். வச்சுட்டு டேப் ஆனது 3:30 மணி, வாய்ப்பே இல்லை எடுக்கிறதுக்கு. சரி, அப்போ நான் என்ன பண்றதுன்னு பார்க்கலாம். இங்க வந்து பிரேக்கர் தான் பார்க்கணும்னு இல்லை, இங்க இருந்து போகும்போது நீங்க 5 மினிட்ல போயிட்டு பார்க்கலாம் வேற எதனா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். போட்டு போகலாம், பார்க்கலாம். ஆகஸ்ட் 2 இந்த இடத்துல இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த ஆப்ஷன் தொட்டுட்டு நீ ஆகஸ்ட் 5ல போயிட்டு டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நாங்கள் எடுத்துட்டு போய் நிறுத்திட்டோம். இது வந்து ப்ரீமியம் பேக்ல இல்லை, எல்லாருக்குமே ஃப்ரீ ஆக்சஸ் ஆகும். ஓகே, 5 மினிட்ல எதுவும் இல்லை ப்ரோ. 5 மினிட்லயுமே வந்து இதான் ஒரே அடி ஆகி. ஓகே, 5 மினிட்லயுமே எதுவுமே இல்லை. நம்ம திருப்பி 15 மினிட்டே போயிடலாம். ஏன்னா ஐயர் டைம் ஃப்ரேம்ல என்ட்ரி இருந்ததுன்னா, அதாவது 5 மினிட்டோட 15 மினிட் ஐயர் இல்லை, அதனால ஐயர் இருந்தேன். அதுல இருந்தா நான் அதில் தான் பார்ப்பேன். கீழே நான் போயெல்லாம் பார்க்க மாட்டேன். திருப்பிலாம் வந்து டிஸ்கிரி வரல வைக்கணும்னு பார்க்க மாட்டேன்.
சரி இப்போ எனக்கு இங்க என்ட்ரி வந்து தொட்டது 3:30 மணி. எனக்கு நியூஸ் வேற வருது. என்ன நியூஸ்? ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே ஆகஸ்ட் 2 இது என்எஃப்பி அதான் பறந்துட்டான். அப்போ இந்த என்ட்ரியை வந்து நான் இப்போ நியூயார்க்ல எடுக்க போறேன். நியூயார்க்ல எப்படி கேப்சர் பண்ண போறேன் நல்லா கவனிங்க. ஈஸியான வேலை, ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை. நியூயார்க் வந்த உடனே நான் பாக்குறேன் 5:30 மணிக்கு நியூயார்க் திறக்கும். இங்க இங்கதான் இருக்கு 5:30 மணி. 5:30 மணிக்கு இப்படி இருக்கு பார்க்க. இந்த மாதிரி ஒரு கேண்டில் இருக்கும். ஒண்ணுமே புரியல. சிம்பிளா இங்க 5:45 முடியும் போது ஒரு எஃப்இஜி இருக்கு தெரிஞ்சுங்களா? இந்த எஃப்இஜி வந்து நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். சும்மா நான் மார்க் பண்ணி வைக்கிறேன். பெருசாலாம் ஐடியா இல்லை. எப்படி ட்ரேட் பண்ணணும்னு சொல்றேன் பாருங்க. இப்போ 5 மினிட் போயிடணும். மேபி 5 மினிட்ல அங்கே எதனா இருக்கான்னு பார்க்கறதுக்காக போறேன். இது ஆல்ரெடி உங்களுக்கு டிஸ்கார்ட்ல எக்ஸ்பிளைன் பண்ணது தான் இந்த என்ட்ரி. இந்த 5 மினிட்ல போயிட்டு பாருங்க. தெள்ளன் தெளிவா உங்களுக்கு அங்க ஒரு அக்யூமுலேஷன் வச்சிருப்பான் தெரியுதா? ஏஎம்டி என்ன ஏஎம்டி? நியூயார்க் ஏஎம்டி. இது ஃபுல்லா அக்யூமுலேஷன் பண்ணிருப்பான். டிலேடு ப்ரொட்ராக்ஷன் பண்ணிருப்பானுங்க. வேற ஒன்றும் இல்லை. இது வந்து வெளியே போயிருப்பான் ப்ரோ. வெளியே போயிட்டு இந்த பாக்ஸ்ல எடுத்துறேன். வெளியே போயிட்டு உள்ள வந்து எஃப்இஜி டேப் ஆகுது தெரியுதுங்களா? 5:15, 5:20, 5:25. ஓகே நோ ப்ராப்ளம் எடுக்கலாம். இல்ல எனக்கு வந்து இது கொஞ்சம் டவுட்டா இருக்கு அப்படின்னா நீங்க வந்து வெயிட் பண்ணலாம். ஏன்னா டிலேடு ப்ரொட்ராக்ஷன் எல்லாருக்குமே கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கும். நியூஸ் வந்து இந்த கேண்டில் தான் ப்ரோ ரிலீஸ் ஆயிடுச்சா ப்ரோ 6 மணிக்கு. அப்ப இந்த ஸ்ட்ரக்சர் வந்து மாறிடுச்சு. ஐயர் ஃபாலோ தானே ஆகுது. அது விக்கு நியூஸோட விக்கு பயங்கரமா மேல போனது. இப்போ தெரியுதுங்களா ஏன் இந்த எஃப்இஜி வந்து நான் மார்க் பண்ணிட்டு வந்தேன்னு? 6 மணி நியூஸ் மேல போயிடுச்சு. எனக்கு திருப்பி 6:05 வந்து டேப் ஆயிட்டு மேல போகுது. இதுதான் சொன்னது. மேனிபுலேஷன் ஃபர்ஸ்டே நடந்து முடிஞ்சிட்டா நியூஸ் வந்து உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் தரும். திருப்பி என்ட்ரி இந்த மாதிரி தரத்து ரொம்ப சந்தோஷம். ஒரு நேரத்தில் தராது. எப்போ மேலும் அது மாதிரி தராது. ரெக்வஸ்ட் கொடுத்தாங்க. இப்ப நான் காமிச்ச மாதிரி லட்டு மாதிரி என்ட்ரில எப்பவுமே தராது. இப்படியே வந்தது அப்படியே போயிடும். இங்க தந்திருக்கு அதை வந்து ப்ரூஃப் பண்ணோம்ல. ஸோ ஆக மொத்தத்துல இங்க வந்து என்ட்ரி போடுறீங்க. இந்த இடத்துல என்ட்ரி போடுறீங்க. டைம் வந்து 6:05. இப்போ எஸ்எல் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், என்ட்ரி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா என் சாட்ல இது எதுவுமே இருக்காது. இப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இங்கேயுமே வந்து ஒரே நிமிஷம் இருங்க. அந்த போன் எங்க போச்சு தெரியல. எதுக்காக ஒரு சார்ட்டை வந்து சிம்பிளா எவ்வளவு ஃபாலோ பண்ண முடியுமோ அது சிம்பிளா வச்சுக்க பாருங்க. அப்பதான் சார்ட் நல்லா இருக்கும். அவ்வளவுதான் போடுவேன். இது பிரேக்கர்னு எனக்கு தெரியும். ஜஸ்ட் ஒரு லைன் இருக்கும். பிரேக்கர்ல இருக்குன்னு தெரிஞ்சிச்சா எனக்கு அது போதும். இங்க ஒரு எஃப்இஜி பாக்ஸ் இருக்கும். எஃப்இஜி எல்லாம் ஏது இல்லை இருக்க மாட்டேன். ஒரு ஹரிசாண்டல் ரே போட்டு மேக்னெட் போட்டு கரெக்டா அந்த எஃப்இஜியோட பிரைஸ் இது வரையும் மார்க் பண்ணா போதும் ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. அந்த எஃப்இஜி அந்த பாக்ஸ் எல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. வேணும்ன்றா போட்டுக்கோங்க. என்ன 446 டூ என்னோட எஸ்எல் இங்க இருக்கு. $68 எஸ்எல். அது வந்து டார்கெட் பெரிய டார்கெட் தான். அது டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறதும் பார்ப்போம். ஒரு ரெண்டு என்ட்ரி பார்த்தாலும் தெளிவாக பார்ப்போம் ப்ரோ. டைம் எடுக்கும் தான். ஒரு என்ட்ரி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் பயங்கரமா டைம் எடுக்கும் எனக்கு. வேற வழியே இல்லை. தூக்கிட்டு போயிட்டு நான் ஏதாவது டார்கெட்டை ஏன்னா கன்ஃபார்மா போயிடுவான். தைரியம் தான். ஓகே இப்படிதான் நான் வைப்பேன். இப்படிதான் டார்கெட்லாம் ப்ராஃபிட்லாம் புக் பண்ணிப்பேன். 1:14. சூப்பர் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. இப்படிதான் ப்ரோ ட்ரேடே பண்ணணும். ஈஸியா ஒன் டேல மார்க் பண்ணுமா? எடுத்துட்டேன். திருப்பி மார்க் பண்ணிக்கலாம். அது உங்களோட பிராக்டிஸை பொறுத்து, உங்க சைக்காலஜி பொறுத்து நீங்க க்ளோஸ் பண்றது, க்ளோஸ் பண்ணாம போறது. எப்பவுமே நான் எப்படி சேஃபா சொல்லுவேன்னா 1:2 வந்தா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 70% பொசிஷன் கான்பிடன்ட் இருக்குன்னா ஹோல்ட் பண்ணுங்க. அது ட்ரேட பொறுத்து. ஓகேங்களா? அந்த மொமெண்டம், கில் ஜோனு உங்களோட பிராக்டிஸ் தான் உங்களுக்கு அதை ப்ரூஃப் பண்ணும். புரியுது ப்ரோ. இப்போ நான் வந்து இங்க ஒரு 15 மினிட்ல ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன்னா இப்போ மார்க்கெட் என்ன பண்றான்? திருப்பி அங்க வந்து கீழே இறங்கலாம். அதெல்லாம் ஆகதான் செய்யும். சும்மானா ஒரு ஐஎன்எஃப் பீரியரை தொட்டுட்டு எல்லா நேரத்துலயும் மேல போவாது. பயங்கரமா வெறுப்பேற்றுவான். சும்மா வெறுப்பேற்றிட்டே இருப்பான். அதுதான் வந்து ஐஎன்எஃப் ஆர்டர் ஃப்ளோ பார்த்துட்டே இருக்கணும்ன்றது. ஓகே 2ஆம் தேதி முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து மண்டே நான் போது பார்க்க போறேன். ஜஸ்ட் முடிஞ்ச உடனே அந்த டேட் ஃபர்ஸ்ட் என்ன ஆச்சுன்னு ஒரு இடத்துல போய் சும்மா பாருங்க. அந்த கேண்டில் எப்படி முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ
ரெண்டாம் தேதி கேண்டில் நல்லாவே இருக்கு, சூப்பரா இருக்கு, ஓகே தான். அவன் அப்படியே போலாம், ஆனா போல. அவனுக்கு என்ன வெறுப்போ. ஏன்னா டார்கெட் வந்து இங்க வச்சுக்கலாம். உங்களுக்கு சொன்ன மாதிரியே ஈக்குவலை தான் டார்கெட் பண்றேன். ஈக்குவலா இருக்கா 1 2 3 அங்கதான் டார்கெட் வச்சிருந்திருப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஐ, அதுக்கப்புறம் இந்த ஐ, அதுக்கப்புறம் தான் இந்த ஐ, கொஞ்சம் கொஞ்சமா டார்கெட் வைப்பேன். ஓகே, இப்போ வந்து இந்த கேண்டில் இந்த மாதிரி இருக்கு, மண்டே கேண்டில். 4 ஹவர்ல போய் பார்ப்போம். ஒன் டேல எதுவுமே அதுக்கான பிடிஆர்எஸ் இல்லை. இப்போ நான் 4 ஹவர் வந்துட்டேன். 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு வேலை பார்த்துட்டு போயிருக்கான். என்ன பண்ணிட்டு இருக்கான், இதுக்கு போயிட்டு எப்படி ரெஸ்பெக்ட் ஆயிருக்கான் இந்த ஓபிக்கு. ஏன்னா மார்க்கெட் வந்து சென்ட்ரல் இதெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவுண்டர் என்ட்ரிஸ் உங்களை வந்து வெறுப்பேற்றத்துக்காக. எதனாலனா இது வந்து ஒரு சில நேரத்தில் மட்டும்தான் நடக்கும். அவங்களுக்கு லாட்டு கிடைக்காது, பை பண்றதுக்கு லாட் கிடைக்காது இன்ஸ்டிடியூஷன்ஸுக்கு. அப்படி கிடைக்காத நேரத்துல பக்கா செல் மார்க்கெட் ஃபாலோ ஆச்சுல்ல, அதை திருப்பி வேற ஃபாலோ பண்ற மாதிரிலாம் காமிப்பானுங்க. அதுக்கு ஒரே வழி, நீங்களும் அதை ஃபாலோ பண்ணிட்டே தான் வரணும், வேற வழி கிடையாது. ஃபாலோ பண்ணிட்டே வரும்போது அவன் திருப்பி எப்போ மாத்துவான்றது நம்மளுக்கு காமிச்சிருவான். திருப்பி அதை நாம் மாத்திக்கணும், வேற வழியே கிடையாது. வேற எப்படி ப்ரோ ட்ரேட் பண்ணதுன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ இங்க வந்து ஒரு ஓபியோ இருக்கு, டைனி எஃப்இஜி, ஓகே எதுவாக இருந்தாலும் ஓகே. இங்க போய் டேப் ஆகிறது ஃப்ரைடே அன்னைக்கே டேப் பண்ணிடுறான், 6:30 மணிக்கே டேப் பண்ணிடுறான். அப்போ நீங்க ஒரு 1 ஹவர் டைம் ஃப்ரேம் இப்படிதான் ப்ரோ ஒன்னா போய் பார்ப்பேன், சும்மா பார்ப்பேன். என்ன ஆச்சுன்னு கொஞ்சமாவது புரியணும்ல. இங்க பாருங்க, வேணும்ட்டே இறக்குறானு, ஃப்ரைடே ஃபுல்லா இறக்கி காலையில அதெல்லாம் வெறியும். மண்டே வந்து 10:30 மணிக்கு அப்படி கீழே அடிச்சிருக்கானுங்க. எனக்கு தெரிஞ்சு 11:30 மணிக்கு என்ன நியூஸ் வந்துருக்கோம்னு நினைக்கிறேன், தெரியல. ஓகே பார்க்கலாம். இப்போ எனக்கு தேவை, அவன் எத்தனை வாட்டி செல் அடிச்சாலும் நான் எடுக்க போறது பை. இல்ல அது கில் ஜோன்ல வந்து எனக்கு செல்லுக்கான எம்எஸ்எஸ் தான், செல்லு கவுண்டர் என்ட்ரி எதுவாக இருந்தாலும் ஓகே தான். அது வந்து எனக்கு 1 ஹவர்ல 4 ஹவர்ல தெரியாது. ஏன்னா இன்டர்டே பண்ணும்போது 15 மினிட்ல பார்த்தா தான் தெரியும். அப்போ எதுக்கு வந்து அந்த டைம் ஃப்ரேம் பார்த்துட்டு வரீங்கன்னா நான் புரிஞ்சுக்கணும் என்ன நடக்குதுன்றத. ஓகே, இப்போ இங்க பாருங்க, என்ன 2ஆம் தேதி இருந்து மண்டே 3ஆம் தேதி பார்க்கணும். இந்த இடத்துல இப்போ இங்க வந்து நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது என்ன, இந்த கோடு வந்து உங்களுக்கு புரியணும், என்னன்னு புரியணும். 4 ஹவர் ஓபி அது. அப்பதான் நீங்க கவுண்டர் என்ட்ரி ஒரு செல்லை தவிர உங்களுக்கு புரிய வைக்க முடியும். நான் அதனால தான் திருப்பியும் ஐடிஎஃப்எம் போயிட்டு வந்தது. மண்டே 9:30 டிடிஓ. ஓகே, இங்க இருக்கு 9:30 ஓப்பன் பிரைஸ் இங்க இருக்கும். ஓப்பன் பிரைஸ்க்கு மேலதான் இதெல்லாம் போயாச்சு, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. ஒரு அக்யூமுலேஷனும் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஃபுல்லா உங்களுக்கு ஒரு அக்யூமுலேஷனா இருக்கும். டக்குன்னு வெளியே வந்துட்டான் 11:15 அடி அடிச்சு வெளியே வந்துட்டான். எதுவுமே என்ட்ரி இல்லை ப்ரோ. நார்மலா மார்க்கெட் வந்து ஒரு கன்சல்டேஷன்ல இருந்தது, வெறி கொண்டு பயங்கரமா கீழே வந்துருச்சு. இங்க எனக்கு எதுவுமே, எனக்கு தெரிஞ்சு எந்த என்ட்ரியுமே கிடையாது. மார்க்கெட் டைரக்டா அக்ரெசிவா செல் ஆகும். ஏன்னா நான் பை பயாஸ்ல இருக்கேன். செல் ஆகும் போது நான் எதுவுமே பண்ண மாட்டேன், கம்முன்னு உட்காந்து பார்த்துட்டு தான் இருக்க முடியும். எதனா ஒரு எம்எஸ்எஸ் எஃப்இஜி அதெல்லாம் கொடுத்துட்டு வேணா செல் ஆயிருந்தாலும் அது ஒரு சப்போர்ட் பண்ணலாம். இங்க எதுவுமே இல்லை, மார்க்கெட் வந்தது செல் ஆச்சு, இங்க எதுவும் சொல்றதுக்கு கிடையாது, அவ்வளவுதான். ஸோ செல் ஆயிடுச்சு, செல்லாக விட்டாச்சு. நெக்ஸ்ட் எனக்கு பைக் நான் பார்க்கணும், அது கில் ஜோன்ல தான் பார்க்கணும். கில் ஜோன் ஓகே தான், 11:30 இங்க இருந்து ஆரம்பிக்குதா. அப்ப சொல்ல போனா இந்த செல்லு வந்து நான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே இல்லை, சார்ட் 11:30 திறந்தாலே போதும். இங்க இருந்து பாருங்க, திருப்பி 5000 வந்தாச்சு. லெஃப்ட் சைட்ல போய் பாத்தீங்கன்னா இதை கரெக்ட் பண்ணணும்னு பாத்துக்கலாம். கரெக்ட் ஆகல, ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ இங்க வந்து உங்களுக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் வேணும், ஐ தேடுவீங்க. இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் நல்லா கவனிங்க. இந்த மாதிரி இருக்கும்போது எங்க போய் ஐ தேடுவீங்க, இதுதானே ஐஏ, ஓகேயா. அந்த ஐ போயிட்டு மார்க்கெட் தான்னா தான் நான் எம்எஸ்எஸ் எல்லாம் சொல்லவே மாட்டேன். இந்த மாதிரி இடத்துல ஒரே ஒரு வேலை தான் உங்களால பார்க்க முடியும். ஜஸ்ட் மார்க்கெட் ரைஸ் ஆகும்போது எஃப்இஜி தான் வைக்கும், அந்த எஃப்இஜி டேப் ஆகும்போது நீங்க எடுத்தாகணும். இதெல்லாம் வந்து ஒரு விதமான ரிஸ்கி என்ட்ரிஸ். என்ன இந்த மாதிரிலாம் சொல்லி தரீங்கன்னு கேட்டா, இந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு, ஓகே. ஏன்னா ஒரே அடியா எல்லாரும் மார்க்கெட் விழும்போது உங்களுக்கு இங்க வந்து இங்கதான் ஐ இருக்கும், நடுவில் ஐஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரேரா தான் கிடைக்கும். அப்ப வேற வழியே கிடையாது. இங்க வந்து மார்க்கெட்டே கொஞ்சம் நிறுத்தி ஒரு புஷ் கொடுத்து கில் ஜோன்ல அகைன் எஃப்இஜி டேப் பண்ணிட்டு போறதை நீங்க எடுக்கலாம். அதுக்குதான் கில் ஜோன் முக்கியம், அதுக்குதான் வந்து பயாஸ் முக்கியம். பயாஸ்னா டைரக்ஷன். நான் தைரியமா எடுப்பேன். ஏன் எடுப்பேன்னா ஒன் டே ஐஆர்ல திருப்பி டேப் ஆகுது, எனக்கு கன்ஃபார்மா தெரியும் மார்க்கெட் மேலதான் போக போகுதுன்னு சொல்லிட்டு, ஓகே. அப்படி அடி வாங்கினா அந்த பிரச்சனை இல்லை. நான் நேற்று தான் நான் வந்து 14% ப்ராஃபிட் பண்ணேன், 1:14. ஸோ இந்த எஃப்இஜி டேப் ஆகுது. எஃப்இஜி டேப் ஆகிற டைம் பாருங்க, 12:25. இதுக்கெல்லாம் வந்து லோ தான் ப்ரோ வைப்பேன், கம்பல்சரி லோ தான் வைப்பேன். வச்சுட்டு ஃபர்ஸ்ட் டார்கெட் இந்த ஈக்குவலைஸ், உங்களுக்கு சொல்ற மாதிரி தான், இந்த ஈக்குவலைஸ் தான் டார்கெட் பண்ணணும், ஓகே. மிஞ்சி போனா இந்த இருக்கு அதிகபட்சம் ஈக்குவலை அதுதான் போய் ரீச் ஆயிடும். ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப கொச்ச கொச்சல் இருந்தா மார்க்கெட்லாம் அதெல்லாம் போய் எடுத்துரும்.
ஓகே. 1:, எவ்வளோ வந்தது? 1:1.8, கொஞ்சம் கம்மி தான். 1:2. ஓகே, அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியது தான். எப்போ போய் ரீச் ஆச்சு? 1:15 போய் ரீச் ஆச்சு. நானா வெளியே வந்துடுவேன். ஏன்னா போய் சுத்திட்டே இருக்கு கொஞ்ச நேரம், அதெல்லாம் வெறுப்பாயிடும். ஒரு சிம்பிள் ரீசன் தான், மண்டே இல்ல லண்டன் மார்க்கெட் இவ்வளவு வாலடைல் ஆயிடுச்சு. அப்ப திருப்பியும் இவ்வளவு வாலடைல் ஆகுது, அப்ப டவுட் வரும். அதனால விட்டுருவேன். நெக்ஸ்ட் அந்த 3 o'clock, 4 o'clock, 5 o'clockலாம் வந்து ஒரு அக்யூமுலேஷன் கொடுக்குதான்னு அப்படியே உட்காந்து பொறுமையா பாருங்க. பார்த்துட்டு நியூயார்க் எங்க 5:30 மணிக்கு வாங்க ட்ரேட் உள்ள. 5:30 மணிக்கு ட்ரேட் உள்ள வரும்போது மார்க்கெட் இப்படி இருக்கு உங்களுக்கு பார்க்க. சிம்பிள். என்ன பண்ணணும்? அங்க போயிட்டு ஒரு PO3 மாதிரி மார்க் பண்ணுங்க, ஒரு அக்யூமுலேஷன்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. தெளிவா அக்யூமுலேஷன்லாம் மார்க் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடியே வந்து மார்க்கெட் உங்களுக்கு டிஃப்ரெண்டா ஒரு SSL மாதிரிலாம், ஒரு MSS மாதிரிலாம் வச்சிருக்கு. ஒரு லோ எடுத்து திருப்பி இந்த கரெக்ட்லாம் பண்ணிருக்கு. இருந்தாலும் நம்ம அந்த டைம்ல என்ன ஆகுதுன்றது பார்க்கறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஒரு 6 o'clock கேண்டில் எங்க 6 o'clock கேண்டில் இங்க இருக்கு. ஜஸ்ட் அப்படியே அந்த ரேஞ்சிலே தான் இருக்கு மார்க்கெட். திடீர்னு லைட்டா மேல போகுது, கீழே வருது. ஒரு கன்ஃபர்மேஷனே எதுவுமே இல்லை. அப்படியே சுத்திட்டு இருக்கு, அவ்வளவுதான். ஸோ என்ட்ரியே கிடையாது. ஓகேங்களா? இங்க எப்படி இருக்கு ஹெல்த்தியா, அந்த மாதிரி இந்த இடத்துல இல்ல. மண்டே என்ட்ரிஸ் கிடையாது. நான் மண்டேவோட டே கேண்டில போயிட்டு பார்ப்பேன், ஒரு டே முடிஞ்ச உடனே. அவ்வளவுதான். நான் ட்ரேட் பண்றதே இவ்வளவுதான், வேற எதுவும் பண்ண போறது கிடையாது. ஓகே, மண்டே ஒரு மாதிரி செல்ல வந்து ரிஜெக்ஷன் பண்ணிருக்கு. செல் ரிஜெக்ஷன் பண்ணுது மீன்ஸ் மார்க்கெட் வந்து நல்லா செல் கேண்டில கொடுத்து, ஆனா செல்லாக விடாம திருப்பி மேல எடுத்துட்டு போயிட்டு முடிச்சிட்டாங்க பையர்ஸ். அதனால செல் ரிஜெக்ஷன் தான் இது. பைக்கு தான் சப்போர்ட் பண்ணுதுன்னு அர்த்தம் அந்த ஒரு கேண்டிலும். நெக்ஸ்ட் டியூஸ்டே நான் அதே பயாசல் தான் இருக்கேன் இன்னமும். 4 hour போவேன், பார்ப்பேன். உங்களுக்கு வந்து மண்டே எங்க டியூஸ்டே எங்க மண்டே எங்க முடிஞ்சிருக்கு? மண்டே ஓகே, இது வரைக்கும் இருக்கும் மண்டே கேண்டில். டியூஸ்டே ஓப்பன் ஆயிட்டு இந்த 6:30 மணி, இந்த 2:30 கேண்டில் எனக்கு தேவையில்ல, இந்த 6:30 கேண்டில் தேவையில்ல, இந்த கேண்டில் தான் எனக்கு தேவை. 10:30 மணி கேண்டில் தான் எனக்கு தேவை. ஏன்னா அதுல வந்து முடியறது 2:30 மணிக்கு தான் முடியும். அதனால 12 to 2:30 அதில் அடங்கிடும்ல. இப்போ நான் 1 hour போவேன். 1 hour போயிட்டு ஜஸ்ட் பாருங்க. உங்களுக்கு காலையில 6:30ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 10:30 வரைக்கும் மார்க்கெட் இப்படி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் என்னன்னு தெரியல, நல்லா செல் பண்ணிருக்காங்க, திருப்பியும் பயங்கரமா செல் பண்ணிருக்காங்க. இந்த ஈக்குவல் லோ வந்து எடுக்கிறானுங்க, அதுதான் ரீசன். 15 மினிட் போலாம், அங்க எதுவுமே என்ட்ரி தெரியுதா? அதனால 15 மினிட் போலாம். செல்லு தான் ஆகுது போல. அப்போ செல்லுக்கான என்ட்ரி அதான் இருக்கான்னு பார்ப்போம். விருப்பம் இல்லைன்னா எடுக்கவே தேவையில்ல அந்த ட்ரேடை, ஏன்னா நம்ம பை பொசிஷன்ல தானே இருக்கும். இது ஃபுல்லாவே ஒரு மோசமான மார்க்கெட் ப்ரோ. ஃபுல்லாவே அக்யூமுலேஷன் தான். ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. இங்க வந்து உங்களுக்கு ஒரு 11:30 மணி கேண்டில் இங்க தான் ஸ்டார்ட் ஆகுது. என்ட்ரி இல்லை ப்ரோ. ரியாலிட்டியா சொல்லணும்னா எனக்கு இங்க என்ட்ரி எனக்கு கிடைக்கல, அவ்வளவுதான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கன்சல்டேஷன்ல நான் ஒரு லோ பிடிச்சி பிரேக்கர் போடுவேன், நான் சொல்ல மாட்டேன். இப்போ முடிஞ்ச மார்க்கெட் வச்சு நான் எப்படி வேணாலும் ஏமாத்தலாம். இப்போ ஈஸியா இது இருக்கா ஒரு பிரேக்கரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ பாருங்க, பிரேக் ஆயிடுச்சு, தொட்டுருச்சு, கில் ஜோனு பக்காவா இறங்கிடுச்சு, நான் சொல்லலாம். அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா நான் எடுக்க மாட்டேன், நானே ட்ரேட் பண்ண மாட்டேன், விட்டுருவேன். அதுவும் தேவையில்லாம இந்த மாதிரி செல்லு வேற ஆகுது. ஸோ எனக்கு அந்த அந்த மார்க்கெட்டே எனக்கு தேவையில்ல. டியூஸ்டேவும் காலி. எப்போ வரைக்கும்? ஈவினிங் 6 மணிக்கு இங்க ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸ்டார்ட் ஆகிட்டு என்ன பண்ணுது? இங்க என்ன MSS வைக்கலான்னு பாருங்க, ட்ரை பண்ணுங்க. இதுதான் ஐ. இது இந்த லோ எடுத்தாச்சு. இந்த ஐயை போயிட்டு இப்படி கலெக்ட் பண்ணுது. கலெக்ட் பண்ணிட்டு வரும்போது இங்கேயும் எதுவுமே இல்லை, நல்லா விழுந்து இதுக்கே ஆயிடுது. டைமே ஆயிடுச்சு 21னா 9 மணி. ஸோ எனக்கு மண்டே இந்த ஒரு இடத்துல என்ட்ரி இருந்தது. டியூஸ்டே எனக்கு ஃபுல்லா மார்க்கெட் செல் ஆயிட்டு நியூயார்க்ல வந்து ஒரு மாதிரி இருந்தது. ஏன் வந்து நான் நியூயார்க்கை கான்சென்ட்ரேட் பண்ணலன்னா, மார்க்கெட் வந்து அதுக்கு முன்னாடியே எனக்கு ரொம்ப செல் ஆயிடுச்சு, ரொம்ப எக்ஸ்பேன்ஷன் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சுங்களா 1236 பாயிண்ட் கீழே இறங்கி இருக்கு. 60 தானே ப்ரோ, 60 தானே ப்ரோ இருக்கணும். 40 to 60 தானே. 60 தான் இருக்கணும். 1226 பாயிண்ட் இருந்தா நான் எதுக்கு நியூயார்க் ட்ரேட் போடணும்? நான் மூடி வச்சிருவேன் சார்ட்டை. ஏன்னா நியூஸும் கிடையாது ப்ரோ. ஈவினிங் டியூஸ்டே நீங்க செக் பண்ணணும். ஆகஸ்ட் 6ஆம் தேதி கிடையாதுன்னு சொல்லிட்டு எனக்கு ஞாபகம் இருக்கா, நான் டக்குன்னு சொல்லிட்டேன். ஓகே, இந்த மாதிரி ட்ரேட் டேஸ் எல்லாம் இல்லையேன்னு சொல்லிட்டு ஃபீலே பண்ணக்கூடாது ப்ரோ. எக்கச்சக்கமா ட்ரேட் கிடைக்கும், ஓகேங்களா? அதெல்லாம் நீங்க ஃபீலே பண்ணக்கூடாது. நான் இங்க ஜிபி மட்டும் தான் காமிக்கிறேன். இதே டைம்ல யூரோல எதனா ட்ரேட் தான் இருந்திருக்கும். அதனால தான் நான் ரெண்டுத்தையும் ட்ரேட் பண்றது. இப்போ நான் போயிட்டு பார்ப்பேன். கன்ஃபார்மா எனக்கு தெரியும் நல்ல ஒரு செல் கேண்டில் முடிஞ்சிருக்கும். எல்லாருக்கும் பயமா தான் இருக்கும் பார்த்தா. ஆனா அங்க பயப்படக்கூடாது. ஏன்னா ஸ்ட்ராட்டஜின்றது வந்து பயத்தால் உருவானது இல்லை, ப்ராபபிலிட்டியால உருவானது. நெக்ஸ்ட் டியூஸ்டே எப்படி இருக்கும்? சாரி, டியூஸ்டே நல்லா செல்லா முடிஞ்ச உடனே நிறைய பேர் நினைக்கிறது டியூஸ்டே ஐ ஆஃப் த வீக் ஃபார்ம் ஆயிடுச்சோ போல அப்படியே யோசிச்சுட்டு இருப்பீங்க. இன்னமும்
நம்மளோட இன்வாலிடேஷன் லெவல் முடியல. இன்வாலிடேஷன்னா இந்த லோ தான்னா தான் இன்வாலிடேட் ஆகுது பைன்றது. ஸோ முடியல. ஓகே, கான்ஃபிடென்ட்டா ஒரு 4 ஹவர் டைம் ஃப்ரேம் வச்சுட்டு உள்ள போங்க. போயிட்டு பாருங்க, இந்த மாதிரி முடிஞ்சிருக்கும். நல்லா அக்ரெசிவா இருக்கும். அப்படியே போயிட்டு இங்க ஒரு எஃபிஜியை மார்க் பண்ணிட்டு செல்லு தாண்டா அப்படிலாம் போய் உட்கார விடாது. தயவு செஞ்சு அது மாதிரி பண்றாதீங்க. ஏன்னா இன்னமும் உங்களோட ஹையர் டைம் ஃப்ரேம் ஒன் டேவோட எஃபிஜி என்ன சொல்லுதுன்னா பை தான் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் சொல்லிட்டு தான் இருக்கு. போயிட்டு டக்குன்னு இங்க மார்க் பண்ணிட்டு இங்க செல் எடுத்துடாதீங்க. அப்படி எடுக்கிறதுனால அங்க மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் ஷிஃப்ட் இருந்துதா இல்லையான்றதை நான் காமிக்கிறேன். அதை வந்து உங்களுக்கு டெக்னிக்கலா இன்னும் நான் ப்ரூவ் பண்றேன். ஏன்னா இதை வந்து மார்க் பண்ணி வைக்கிறேன். எக்கச்சக்கமா அந்த மாதிரி நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. இதை வந்து மார்க் பண்ற பாத்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் கலர் கூட போட்டுக்கலாம். ஓகே, இப்போதான் வந்து ஒரு ரியல் கேமே ஸ்டார்ட் ஆகுது. டியூஸ்டே எங்க வெனஸ்டே ஸ்டார்ட் ஆகுது. 6:30 இது ஒரு 10:30. அப்ப இந்த எல்லாம் பார்க்கணும். ஓகே, லெட்ஸ் கோ டு த 1 hour. மார்க்கெட் எப்பவுமே ஒரு பெரிய டியூவல் ரீச் ஆனா இந்த மாதிரி தான் மொக்கையா இருக்கும். அது உங்களோட சீக்ரெட் டெஸ்ட் பேட்டர்ன் எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பேன். இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனா அது ஒன்ஸ் கிளம்ப ஆரம்பிக்கும் போது நீங்க அது கூட ஜாலியா கிளம்பிடணும். அதுவும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இது வெனஸ்டே வந்து உங்களுக்கு மார்க்கெட் இந்த மாதிரி மொத்தமா கீழே வந்து விழுந்து ஃபுல்லா நைட்டு ஃபுல்லா இந்த மாதிரி ஆயிருக்கு. மார்னிங் 8:30 9:30. ஓகே, இங்க 9:30 கேண்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இங்க ஓரளவு கன்சல்டேட்ல இருக்கு, இங்க ஓரளவு கன்சல்டேட்ல இருக்கு. ஓகே, 15 மினிட் போலாம். அது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தான் ப்ரோ. பார்த்தா சொல்ல முடியும், ஓரளவுக்கா சொல்ல முடியும் அது கன்சல்டேஷனா இல்லையான்னு சொல்லிட்டு. ஹையர் டைம் ஃப்ரேம்ல இருந்து லோவர் டைம் ஃப்ரேம் தான் ஓரளவுக்கு சொல்ல முடியும். இங்க பாருங்க, இதுதான் நம்ம பார்த்துட்டு இருந்தது. ஓகே, இப்போ இந்த இடத்துல இது ஃபுல்லா அக்யூமுலேஷன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு ட்ரேடபிள் அக்யூமுலேஷனா இருக்கு. எப்படி ஒரு ட்ரேடபிள் அக்யூமுலேஷனா இருக்குன்னு நீங்க சொல்றீங்கன்னா ரேஞ்ச் வரைஞ்சு பாருங்க. ஒரு 400-500 பிப் இருக்கு. ஓகே, அதான் 400-500 பாயிண்ட் இருக்கு. 40-50 பிப்ல ரேஞ்ச் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஓரளவு ட்ரேட் பண்ண முடியுன்ற சூழ்நிலை. ஸோ இங்க வந்து எனக்கு தேவை ஒரு 9:30 கேண்டில். எங்க 9:30 கேண்டில் அங்க இருக்கு. இது ஒரு அக்யூமுலேஷன் பாக்ஸ் இங்க இருக்கும். நெக்ஸ்ட் 11:30 எங்க இருக்கு? அங்க இருந்தா நீங்க மார்க்கெட்டை பார்க்க ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, 11:30 இங்க இருக்கு. 11:30ல இருந்து உங்களுக்கு மார்க்கெட் எப்படி ஆயிருக்கு? இங்க ஒரு செல் எஃப்ஜிக்கு ஏதோ ரியாக்ட் ஆயிட்டு செல் ஆயிருக்கு. அதெல்லாம் நமக்கு தேவை. பை மட்டும் பாருங்க. 12:45 கீழே வரும். இப்போ இந்த இடத்துல நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது, இங்க இருந்து இது வரைக்கும் ஒரு நல்ல ஒரு மூவ் போயிருக்கு, தெரியுதுங்களா? இந்த மூவ்ஸ் எல்லாம் விட்டுருங்க. இந்த மூவ் நல்லா போயிருக்கு, தெரியுதா எல்லாருக்கும்? தெரியுது ப்ரோ. ஸோ அங்க நான் என்ன பண்ணுவேன், பிடிஆர் இருக்கான்னு கன்ஃபார்மா தேடுவேன் ப்ரோ. ஏன்னா நான் வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அந்த மூவ் கண்டுக்க மாட்டேன். எனக்கு இப்போ கில்ஸோன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ என் கண்டு தேடணும் பைக்கு. ரிமூவ் போட்டேன். கீழே வருது. கீழே வரும்போது ஆல்ரெடி ஒரு ரியாக்டட் எஃப்இஜி இருக்கு. சரி, பிரச்சனை இல்லை. ரியாக்டட் எஃப்இஜி அதனால பிரச்சனை இல்லை. எனக்கு வேற என்ன இருக்கும்? ஓபி இருக்கும், பிரேக்கர் இருக்கும், எல்லாமே இருக்கும்ல. அது ரியாக்டடா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே இருக்கும். சரிங்களா? இருக்கிறத ஃபர்ஸ்ட் மார்க் பண்ண கத்துக்கணும். ரியாக்டடோ ஃபர்ஸ்ட் ரியாக்டட் இருந்தா அது வந்து வேஸ்ட் தான், நான் ஒத்துக்கிறேன். ஏன்னா ஆல்ரெடி அது ரியாக்டட் தான் இருந்தாலும் நான் மார்க் பண்ணி காமிக்கிறேன். எதனாலனா அந்த டைம்ல உங்களுக்கு கரண்ட் பிரைஸ் ஆக்ஷன் எதுனா கிடைக்கும். அது எப்படின்றது நான் ப்ரூஃப் பண்றேன். என்ன டேட்டு ப்ரோ வேஸ்டட்னா எப்படி சொல்றீங்க? அது ஆல்ரெடி அங்க வந்து என்ட்ரி எடுத்துட்டு போயாச்சு. திருப்பி அங்க என்ட்ரி எடுப்பாங்கன்றது நம்மளால சொல்ல முடியாது. அங்க இன்னொரு வாட்டி கன்ஃபர்மேஷன் பார்த்தாதான் போகுமா போகாதுன்றதே சொல்ல முடியும். ஓகே ஓகே. இந்த இடத்துல தான் நான் 15 மினிட்ல மார்க் பண்ணிட்டு வந்தேன். ஓகேங்களா? கில் ஜோனா இருக்கவே தேடுறேன் ப்ரோ. அந்த இடத்துல நான் தேட கூட மாட்டேன், அப்படியே விட்டுருவேன். ஓகே ஓகே. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரே ஐடியா செல் ஆயிருக்கா? ஆமா. இப்போ இங்க வந்து மார்க்கெட் உங்களுக்கு வந்து திருப்பி ஒரு புஷ் கொடுக்குது. இந்த இடத்துல எதுவுமே இல்லை. உங்களுக்கு நார்மலா மார்க்கெட் மேல போயிட்டே இருக்கு. நார்மலா போயிட்டே இருக்கு. நல்லா யோசிக்க, ஒரு எஃப்இஜி கிடையாது, ஒரு எம்எஸ்எஸ் கிடையாது, இல்ல ஐஎஃப்இஜி இருக்கான்னு தேடுது, எதுவுமே கிடையாது. மார்க்கெட் வந்து நார்மலா புஷ் கொடுத்து மேல போகுது. அதுவும் டைம் பாருங்க, ஒரு 1ல இருந்து போயிட்டான், 1:50 வரைக்கும் போயிட்டான். இப்படி போற இடத்துல தான் உங்களுக்கு எஃப்இஜி வச்சிருக்கு, தெரியுதுங்களா? ஆமா ஆமா. போயிட்டு அதுக்கப்புறம் வந்து அப்போ அவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும். நீங்க அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அந்த வெயிட்டிங்காக தான் இந்த மார்க்கெட் வேணும்னே நான் முடிச்சு எடுத்துருக்கிறது. புரியுது. ஏன்னா நான் இந்த வாரம்லாம் வேற லெவல் ப்ரோ மார்க்கெட்டு. நான் இப்ப அதை ரீச் பண்றது எனக்கு மேட்டரே கிடையாது. ரொம்ப ஈஸியா இருக்கு இந்த வாரம் மார்க்கெட்லாம். இதெல்லாம் புரியணும். இந்த மார்க்கெட்லாம் புரியாம இந்த வாரம் மார்க்கெட்லாம் ட்ரேடே பண்ண முடியாது. இப்போ இதை வந்து தொடர்றது 2.5 ப்ரோ, அவ்வளவுதான். இப்போ புரியுதுங்களா எந்த அளவு வெயிட் பண்ணுறது? புரியுதுங்களா? இது வந்து ஆல்ரெடி ரியாக்டட். எனக்கு ரியாக்டடா இருந்தாலும் அங்கிருந்து வந்து மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு நான் பொறுமையா உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். 5 மினிட் வந்தோடனே எனக்கு தெரிஞ்சுட்டு இருக்கும் ஐயன்றது இங்கதான் இருக்கு.
இங்க இருந்து மார்க்கெட் ஏறினாலும் பிரோஜனம் இல்லை. இந்த ஐயை எடுக்கும் போது இப்ப இந்த ஏறுற இடத்துல வேணா எனக்கு ஒரு பீடியரை கொடுத்தா அங்கிருந்தா நான் ட்ரேட் எடுக்க முடியுமே கண்டி. இப்ப இங்க இருக்கிற மார்க்கெட் வச்சு நான் ஒன்றுத்தையும் பண்ண முடியாது, அது வேஸ்ட்னு தெரியும். கவுண்டர் ட்ரெண்ட் அடிக்கிறோம் அடிச்சுட்டு தான் இருப்பான். இந்த எஃபிஜை பிடிச்சி செல் அடிக்கிறவங்க அடிச்சுட்டு தான் இருப்பாங்க. அவனுக்கு டாபிக்கே நமக்கு தேவையில்லை. ஏன்னா எல்லா நேரத்துலயும் கவுண்டர் ட்ரெண்ட் வந்து சக்சஸ் பண்ணு சொல்ல முடியாது. ஓ 2.5 எஃபிஜோட லோ வரைக்கும் நான் வச்சுப்பேன். தென் டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் இருங்க. மினிமம் இதெல்லாம் நல்ல ஒரு லெவல். இந்த ஐலாம் நல்ல லெவல். நெக்ஸ்ட் இந்த ஐலாம் நல்ல லெவல். நான் இந்த ஐக்கு வரைக்கும் ஃபர்ஸ்ட் டார்கெட் பண்றேன். இந்த ஐயோட டார்கெட் பண்றேன். ஓகே 1:2 வருது. ஆனா அது எவ்வளவு நேரம் பார்த்தா கொஞ்சம் வெறுப்பா தான் இருக்கும். உட்காந்து அவனை வேற வழி கிடையாது. 4:40 வரைக்கும் ப்ரோ. என்ட்ரி எடுக்கிறது கில் ஜோன்ல இருக்கணும். ஹோல்டிங் வந்து நீங்க ஒரு செஷன் டு ஒரு செஷன் கூட தாண்டி கூட பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. என்ட்ரி வந்து கில் ஜோன்ல இருக்கான்றது தான் மேட்ரு. ஸோ ஒரு 1:2 கிடைக்குதா? ஓகே, இப்படிதான் வந்து என்ட்ரி போடணும். திருப்பி வந்து உங்களுக்கு நியூயார்க்னா போனது செல் பண்ணுது. இந்த செல்லாம் நான் எடுக்கவே மாட்டேன். அது என்ன எனக்கு பிரச்சனை இல்லை. இவ்வளவு செல் ஆகத்தெல்லாம் நைட்டு ஃபுல்லா ஆகத்தான் எனக்கு பிரச்சனை இல்லை. என்னோட பயாஸ் நான் ஃபாலோ பண்ணிப்பேன். ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், பயாஸ் ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு அங்க எம்எஸ்எஸ் இருக்கும், பிடிஆர் இருக்கும், கில்சோன் டேப் இருக்கும். அது பொறுமையா போதும், வேகமா போதும், உங்களோட டிபி அடிக்கும். நீங்க வச்ச டிபி அடிக்கும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும்போது இப்ப இந்த இடம் கொச்சம் போனாலும் ஒரு நெக்குத்தா போயிருக்கு. இதை பாருங்க எப்படி இருக்கு. இதெல்லாம் இரிட்டேஷன் பண்ணும் ப்ரோ. முக்கியமா இந்த இடம்லாம் உட்காருங்கன்னா ஒரு பை ஒரு செல்லு, ஒரு பை ஒரு செல்லு, இதான் லோ ரெசிஸ்டன்ஸ் ஹை ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி பண்ணும். வெறுப்பேற்றும். கான்ஃபிடன்ஸ் உடைக்கும் நிறைய பேருக்கு. மேபி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது எல்லாரும் மார்க்கெட் ப்ராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா நீங்க என்ட்ரி எடுக்கும்போது ஹெச்ஆர் மார்க்கெட்ல மாட்டிட்டு இருப்பீங்க. அப்பெல்லாம் வெறுப்பாயிருவீங்க. ஸோ இந்த மாதிரி முடிஞ்சிருக்கு வெனஸ்டே. புரிய மாட்டேங்குது அந்த மாதிரி பிளேஸ்ல. ஆமா, இது வந்து வெனஸ்டே மார்க்கெட் உங்களுக்கு திட்டத்தட்ட அதுக்கே புரியல நான் என்ன முடியுதுன்னு சொல்லிட்டு ஒரு நார்மலா முடிஞ்சிருச்சு. ஓகே, இதை வந்து டோஜின்னு சொல்லுவாங்க. கேண்டில் ஸ்டிக்குலாம் நேம் இருக்கும். அதெல்லாம் வேஸ்ட். கேண்டில் ஸ்டிக் நேம் படிச்சாலும் ஒரு ப்ரோஜனமும் கிடையாது. இது வந்து ஒரு அன்டெசிஷன் கேண்டில். நம்ம ஐசிடி டேம் படி அதுக்கு ஒரு டெசிஷனே தெரியல நான் பையா செல்லான்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு 4 hour போலாம். கிளாஸ் அப்படியே முக்கிய போதா இருக்காது. எனக்கு இன்னைக்கு இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது. 4 hour போறேன். வெனஸ்டே முடிஞ்சிருச்சு. ஓகே, வெனஸ்டே முடிஞ்சிட்டு நான் தேர்ஸ்டே பாக்குறேன். தேர்ஸ்டே 6 தேவையில்ல, இந்த 10:30 மணிக்கு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். ஒரு 1 hour வந்துருவோம். இங்கதான் வந்து உங்களுக்கு கிளம்புறானே ப்ரோ. இப்ப இதுல இருந்து பாருங்க அப்படியே என்ட்ரி மழையா குவியும். அது வரைக்கும் வெயிட் பண்ண கத்துக்கணும் ஃபர்ஸ்ட். வேர் இஸ் 9:30? 9:30 இங்க இருக்கு. அதை பார்த்தாலே தெரிஞ்சு ஒரு அக்டிவேஷன் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் இல்லாம இங்க வேற ஒரு மாதிரி ஈக்குவல் லோஸ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் நோட் பண்ணுவேன். நான் வந்து இப்போ முடிஞ்ச மார்க்கெட்ன்றதுனால சொல்லல, லைவ்லயே நோட் பண்ணுவேன் இந்த மாதிரி ஈக்குவல் லோஸ் எல்லாம் இருக்கான்னு சொல்லிட்டு. அது எஸ்எம்டியா இல்ல எஸ்எம்டி இல்லாம ஈக்குவல் லோஸ் இருக்கான்றதெல்லாம் பார்க்கணும். 15 மினிட் பார்க்கலாம் இருக்கு. நான் இங்க உங்களுக்கு இங்க எஸ்எம்டி ஆட் பண்ணல, அது அப்பா ஆட் பண்றேன். சார்ட் கம்பேர் பண்ணி காமிக்கிட்டா என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்காக தான் பாக்குறேன். எஸ்எம்டி வந்து அவ்வளவு பெரிய விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓ, நல்லாவே தெரியும் ப்ரோ, பக்காவா இருக்கு. இது ஃபுல்லாவே வந்து அக்யூமுலேஷன். இது வந்து மார்க் பண்ணிட்டுலாம் உட்காந்துருக்க மாட்டேன். எப்போ மார்க் பண்ணுவோம்னா இங்க வந்து லோ எடுக்குது பாத்தீங்களா, அப்பதான் மண்டையில உரைக்கும். அக்யூமுலேஷன்ல வந்து வெளியே எடுத்து மேனிபுலேஷன் பண்ணிடுச்சு. அப்போ வந்து உங்களுக்கு இங்க எம்எஸ்எஸ் பைக்கான பீரியடை கொடுத்தால் எடு, இது போவோம், மினிமம் இங்க போவோம் அப்படின்றது அப்பதான் உரைக்கும். ஓகே, அப்போ இங்க வந்து லண்டன் மார்க்கெட் என்ன ஆச்சு ஃபர்ஸ்ட் பாத்துக்கோங்க. 11:30 இங்க இருந்திருக்கு. நல்லா வெறுப்பேத்துறாங்க. பக்காவா நல்லா வைப்பாங்க ப்ரோ. ஏமாந்து நிறைய என்ட்ரிலாம் எடுத்துடாதீங்க. ஏன்னா தெளிவா தான் வைக்கிறேன். கவுண்டர் ட்ரெண்ட்லாம் நான் இல்லைன்னா சொல்ல. கவுண்டர் ட்ரெண்ட் போனாலும் 1:2 கிடைக்கும். ப்ராக்டிஸ் வேணாம்லாம் சொல்லல, பண்ணதுனா பண்ணுங்க. இந்த மாதிரி பார்க்கணும். ஃபிப்பு போட்டீங்கன்னா 50% மேலதான் இருக்கான். உங்களுக்கு தெளிவா என்ன பண்ணிருக்கான், ஒரு ஐ எடுத்து ஒரு லோ எடுத்து நல்ல எக்ஸ்பான்ஷன் கொடுத்துட்டு பிடிஆர் தெரியுதா எஃப்இஜி தொட்ட டைம் 1.25. உங்களுக்கு வந்து அது ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ படி நீங்க இந்த லோ கூட நீங்க டார்கெட் வச்சுக்கலாம். ஆனா ஈக்குவல் லோன் இப்பதானே பார்த்தோம். இந்த லோ சொல்லிட்டு கவுண்டர் ட்ரெண்டும் ஒர்க் ஆகும், எல்லா இடத்துலயும் ஒர்க் ஆகாது. ஒன்னாவது காமிய பேர் காமிங்க. 170 பாயிண்ட், 170 பாயிண்ட்டுக்கு எவ்வளவு கீழே வந்திருக்கான். 318. கிட்டத்தட்ட ஒரு இன்னும் 20 வீதம் தான் 340 1:2 வந்திருக்கும். இது 1:2 கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதனாலதான் கவுண்டர் ட்ரெண்ட் நம்ப கூடாதுன்னு சொல்றது, வேற ஒன்றும் இல்லை. இப்போ வேற என்ன என்ட்ரின்னு கேட்டீங்கன்னா சிம்பிள். இதை ஓட விடுங்க. 3 மணி ஆகுது.
5:30 மணிக்கு உள்ள வாங்க. 5:30 இங்க இருக்கு. திருப்பி இங்க மார்க்கெட் தான் இருக்கு. ஃபால் ஆயிட்டு உங்களுக்கு லைட்டா இப்படி மேல போயிட்டு இந்த எஃபிஜில டேப் ஆயிட்டு கிளம்புறோம். ஓகேயா? இதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது ப்ரோ. இதெல்லாம் ஸ்ட்ரக்சரா ஷிஃப்ட் ஆகல. எஃபிஜே டேப் ஆயிட்டுலாம் கிளம்புதுன்னா இதெல்லாம் கொஞ்சம் ரேர் என்ட்ரி மாடல். இங்க என்ட்ரி எடுக்கிறவன் ஒரே ஒரு கன்ஃபர்மேஷன் வச்சு எடுப்பான். அவன் இன்னமும் 1 டே டைம் ஃப்ரேம்ல இருக்கான். அதுவும் இல்லாம இங்க ஒரு மாதிரி ஐஆர்ஐ சப்போர்ட் ஆயிருக்குல்ல, இதை வந்து எஸ்எம்டி பார்த்து பாருங்க. அக்ரெசிவ் என்ட்ரி இதெல்லாம். இப்போ எஸ்எம்டி காப்பிக்க வேண்டிய நேரம் ஆகஸ்ட் 8ஆம் தேதி. லைனே தெரியல. சம்திங் பக் ஆகுது. சூப்பர். இருங்க. ஒரே நிமிஷம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. லோட் ஆகவே மாட்டேங்குது. வந்துட்டார் ப்ரோ. வந்துட்டேன் ப்ரோ. வைஃபை கனெக்ஷன் ஏதோ ப்ராப்ளம். ப்ரோ 3 பேர் தான் இருக்குமா? அதனால எனக்கு வந்துட்டாரா தேவையில்ல ப்ரோ? ப்ரோ. வந்துட்டேன் ப்ரோ. ஓகே ஓகே. யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். ஓ, அதுக்குள்ள ஃபோன் பண்ணீங்களா? ஆமா, அதான் டக்குன்னு இவரு சொன்னாரு ப்ரோ போல. ஃபோன் பண்ண போனாரு. நீங்க ஓகே. டெத் நான் ஆயிட்டீங்க. வந்து இதுல வச்சிருப்பேன் ப்ரோ. சாரி ப்ரோ, சைலண்ட்ல வச்சிருக்கேன். இல்ல இப்பதான் பண்ணேன். நீங்க ஜாயின் பண்ணோடனே கட் பண்ணிட்டேன். ஓகே ஓகே ஓகே. பாருங்க எத்தனை ஓடி வந்து பாருங்க. அது எப்பனா ட்ரேடிங் பக் ஆயிடுது. வெறுப்பாகுது அந்த மாதிரி ஆனாலே. அதான் பிரீமியம் வாங்கறதுக்காக பண்றோம் அந்த மாதிரி. ஆமா, வாங்கணும் தான். அது பிளாக் ஃப்ரைடே அதெல்லாம் சேல் போடுவோம். அதனால வெயிட் பண்றேன். நல்லா குறைப்பான வேணுமே பிரைஸ். எங்க இப்ப பாத்து ஏதோ போய்க்கு அப் டு 70% அப்படி இண்டிபெண்டன்ஸ் ஏதோ டே போயிட்டு. சேல் போயிட்டு இருக்கு. நம்ம இண்டிபெண்டன்ஸ் டே சேல் அதை விட வந்து பிளாக் ஃப்ரைடே சேல் தான் நல்லா இருக்கும். இதுல வந்து அப் ஓகே டு ஓகே. 70% அன் செலக்டட் பிளான்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. ஓஹோ. அதான் ப்ரோ, ஃபிளாட்டா இருந்தா தான் நம்ம வாங்கலாம். அப் டுனாலே அது வந்து சொல்ல ஆமா, முடியாதுல்ல. அப்படிலாம் சொல்ல மாட்டான். அது வந்து சும்மா உள்ள வர இருக்கணும்னு பார்ப்பான். ம். இது பாருங்க, இது வந்து எஸ்எம்டியா தான் இருக்கும் கம்பல்சரி. ஓகேயா? நான் எடுத்து காமிக்கிறேன். இந்த டேப் லோட் ஆகுது. இவ்வளோ நேரம் லோட் ஆகுது. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மொத்தமா இந்த அக்யூமுலேஷன் பாக்ஸை விட்டு வெளியே வந்து எஸ்எஸ்எல் கலெக்ட் ஆகிட்டு உங்களுக்கு கில் ஜோன்ல இருந்து மார்க்கெட் திருப்பி ஒரு ரைஸ் ஆகும் போது ஒரு எஃபிஜி தொட்டுருது. ஆனா எம்எஸ்எஸ்ஏ இல்ல. உங்களுக்கு தெரியும் இது வரைக்கும் போக போகுதுன்னு. இந்த இடத்துல நீங்க என்ட்ரி எடுக்கலனாலும் ஒரு பிரேக்கர் வந்து பாருங்க. ஏன்னா ஒரு ஐயை தாண்டும் போது ஒரு பிரேக்கர் இருக்கான்னு பாக்கிறது ரொம்ப 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 நல்ல விஷயம். தெரியுதா ப்ரோ? தெரியுது ப்ரோ. சிம்பிள் ப்ரோ. இவ்வளவுதான் மார்க்கெட்டு. ஆக்சுவலா இதுவும் ஐ தான். இங்கேயும் பார்க்கலாம், இல்லைன்னு சொல்ல. இங்கேயும் பார்க்கலாம் தான். இங்க வந்து இந்த இடத்துல பார்ப்பீங்க. பார்க்கறது ஓகே தான். பிரேக்கர் வந்து நீங்க எப்படி வேணாலும் பார்க்கலாம். இதை வந்து ஐன்னு எடுத்துறாதீங்க. நான் சொல்றது இது ஒரு குட்டியோடு இங்க நிக்குது இல்ல, இதை ஐல எடுத்துறாதீங்க. உங்களுக்கு வந்து இது லோ இருக்கு. இந்த லோக்கு இது ஐ, அகைன் இந்த லோக்கு இது ஐ தான், இல்லைன்னு சொல்லல. இந்த ஐ பர்ஃபெக்டா இருக்கும் எடுக்கும் போது. ஓகேயா? இந்த ஐ வந்து கரெக்டா இருக்காது. இதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேக்டஸ் பண்ணுது. ஸோ நீங்க இதே எடுக்கலாம். நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ல, ஃபர்ஸ்ட் பிஎஸ்என் வரும்போது எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் செக்ஷன் தாண்டும் போது. ஓகே, க்ளோஸ் வச்சது உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சது. 7:30 மணிக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு. தெரியுதுங்களா? ஓகே ஓகே. அந்த மாதிரி எல்லாமே கிளியரா இருந்தா மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. கிளியரா தான் ப்ரோ இருக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு காமிக்கிறது எல்லாமே கிளியரா தான் இருக்கும். இங்க கன்சல்டேஷனா இருக்குல்ல, ஆமா. இந்த இடத்துல தான் இந்த மாதிரி கீழே இடத்துல வந்து வச்சுப்பேன். ஒரு கரெக்டான கேண்டில் எங்க இருக்கு அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சுட்டு மினிமம் 1:2 கண்ணை மூடி வைக்கணும். ஐசிடி பொறுத்த வரைக்கும் சும்மா பாக்ஸ் போட்டு 1:2 வச்சிடலாம். அது ஹிட் ஆயிடும். சீரியஸா ஹிட் ஆகும். ஜோக் இல்ல, கம்பல்சரி ஹிட் ஆகும். டார்கெட்டே இங்க இருக்கு. மினிமம் டார்கெட் சொல்றேன். நான் இங்க வச்சேன்னா ஒரு 1:2.6 கிட்ட போகுது. அதுக்கு மேல போயிட்டே தான் இருக்கு. அதெல்லாம் அவங்க இஷ்டம். 1:2 வந்து ஹிட் ஆயிடுச்சா அது வரையும் நான் உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணா போதும். 7:30 மணில இருந்து 9 மணி வரையா இருக்கு. ஓகே, 1.5 மணி நேரம் பொறுமையா போயிருக்கு. இப்ப இனிமே தான் ப்ரோ கேம் வந்து சூடு பிடிக்க போகுது. ஏன்னா மொத்தமா மாத்திருப்பாங்க எல்லாத்தையும். நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு உங்களுக்கு அதை மட்டும் மார்க் பண்ற பாருங்க. எப்படின்னா ஒரு வாட்டி நான் வந்து போறேன்ல, அப்பதான் எனக்குமே தெரியும் ஒரு ஐஎன்ஐ ஃப்ரேம் மாறுதா மாறலையான்றது.
இப்போ நீங்க வந்து இவ்வளவு நேரம் இந்த எஃபிஜி தான் பார்த்துட்டு இருந்தீங்க. கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 1ஆம் தேதியில இருந்து ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரைக்கும் ஒரு கன்சல்டேஷன் மார்க்கெட்ல நம்ம என்ட்ரி பார்த்துருந்தோம். அதுலயே வந்து உங்களுக்கு இந்த 2ஆம் தேதியை மட்டும் முடிச்சிருந்தாலே 14% ப்ராஃபிட் இருந்திருக்கும். 1% எடுத்தவங்களுக்கு 0.5% எடுத்தவங்களுக்கு 7% ப்ராஃபிட் இருந்திருக்கும் அக்கௌண்ட். அது இல்லாம இந்த ஏதோ இங்க 1:2 எல்லாம் பார்த்தோம், இப்போ பிரேக்கர் வேற பார்த்தோம். ஓகேங்களா, அவங்க மொத்தம் ப்ராஃபிட்ல தான் இருப்பீங்க, இல்லாமலாம் இருக்க மாட்டீங்க. சொல்றேன் ஒரு கன்ஃபியூஷனான மார்க்கெட்ல. ஓகே, இப்போ இங்க மார்க்கெட் வந்து முடிஞ்சதுனால நோட் பண்ணுங்க. பக்காவா டர்ஸ்டே வந்து மேல திருப்பி முடிச்சிருக்கான், தெரியுதா? இந்த கேண்டில் ஓகே முடிக்கும் போது அவன் என்ன பண்ணிட்டான், இந்த லோலாம் வேற ஸ்வீப் பண்ணிட்டான். இந்த மாதிரி எத்தனை வீக்லி ப்ரொஃபைல் எல்லாம் போய் பார்க்கணும் நீங்க என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு. வீக்லி ப்ரொஃபைல் என்ன பண்ணிருக்கான், கன்சல்டேஷன் டெஸ்ட் ரிவர்சல் எல்லாம் கொடுத்துருக்கான், தெரியுதா? இது எல்லாமே வந்து எக்ஸ்பென்ஷன் தான், இல்லைன்னு சொல்லல. உங்களுக்கு வந்து பக்காவா ஒரு கன்சல்டேஷன் ஆகிட்டு டெஸ்ட் ரிவர்சல் ஆயிருக்கு. ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு வீக்லி ப்ரொஃபைல வந்து அவன் ஃபார்ம் பண்ணியிருக்கான். கன்சல்டேஷன் கொடுத்து அதுக்கப்புறம் மேலே போன வீக்லி ப்ரொஃபைல ஃபார்ம் பண்ணியிருக்கான். ஸோ இதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம். அது வீக்லி ப்ரொஃபைல நீங்க கவனிக்கலாம், பிரச்சனை இல்லை ப்ரோ, நல்லா ப்ராஃபிட் பண்ணலாம் ப்ரோ. வீக்லி ப்ரொஃபைல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் நான் சொல்ல மாட்டேன். சொல்றாங்க நிறைய பேர் ஐசிடி போட்டவங்க சொல்றாங்க அது பயங்கரமான இம்பார்ட்டன்ட்னு. நான் அது இல்லாம என்னால இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியும் என்னோட ட்ரேடிங்ல. இப்போ இங்க பாருங்க, ஒரு 4 hour வரதுக்கான காரணமே இதுதான். எஃப்ஐஜி இருக்கா, இது வந்து டர்ஸ்டே நம்ம எடுத்தோம்ல என்ட்ரி, பிரேக்கர் பிளாக் என்ட்ரி, அது நல்லா போயிட்டு இது மாதிரி ரீச் ஆயிருக்கு. டர்ஸ்டேல ரீச் ஆயிட்டு உங்களுக்கு ஒரு ஃப்ரைடே 2:30 மணிக்கு தான் தொட்டிருக்கு. ஓகே வாங்க போலாம், உள்ள போலாம், மார்க்கெட் உள்ள போலாம், 1 hour போலாம். இப்ப எதுக்காக சொல்ல வரேன்னா, உங்களுக்கு இங்க நல்லா நோட் பண்ணுங்க, எம்எஸ்எஸ் இருக்கு தெரியுதா? ஒரு லோ எடுத்து ஒரு ஐ எடுத்திருக்கு மார்க்கெட், இதான் ஐ. இந்த ஐ நிறைய கோடு போட்டா கொச்ச கொச்சன்னு இருக்கும், தெரியுதுங்களா? இது வந்து லோ கரெக்டட் கன்சல்டேஷன் லிக்விடிட்டி ஸ்வீப் எக்ஸ்பான்ஷன் மேல போயாச்சு. அகைன் வந்து ஒரு எஃப்இஜி பிடிஆர் கலெக்டட் எம்எஸ்எஸும் வந்தாச்சு. ஓகே, இப்போ 4 hourல ப்ரோ ஒரு எம்எஸ்எஸ் வச்சாச்சு. ஒரு 1 day ஐஆர்எல்ல இருந்து 4 hourல எம்எஸ்எஸ் வச்சுட்டு உங்களுக்கு பக்காவா ஒரு பிடிஆர் எஃப்இஜி டேப். இவ்வளோ கன்ஃபர்மேஷன் இருக்கும்போது நீங்க பயங்கர தைரியமா என்ட்ரி எடுக்கலாம். நேரா 15 minute போயிடலாம், 1 hour கூட கண்டுக்கே தேவையில்ல. நல்லா நோட் பண்ணுங்க. இந்த 15 minute உள்ள வந்து நீங்க போறீங்க, என்ட்ரி எடுத்துட்டு போறீங்க. இந்த 15 minute நீங்க என்ட்ரி பார்க்கும்போது உங்களுக்கு எதனா தெரியுதா? எதனா கொஞ்சமா தெரியுதா? எதுவுமே இல்லை. கிட்டத்தட்ட நீங்க வந்து ஈவினிங் தான் பாக்குறீங்க. ஏன்னா லண்டன் வந்து செல் ஆயிட்டு இருக்கு, லண்டன் வந்து செல் ஆயிட்டு இருக்கு. ஓகே, செல் வந்து நம்மளுக்கு தேவையில்லை. ஆக்சுவலா மார்னிங்கே நீங்க அதை கவனிக்கணும் ப்ரோ, ஒரு எம்எஸ்எஸ் வச்சிருக்குன்றத அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. இதை வந்து உங்களுக்கு எப்போ தாண்டிச்சு மார்க்கெட்டு, அதாவது வியாழக்கிழமை ஈவினிங்கே தாண்டியாச்சு. அப்போ மார்னிங் எழுந்து பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஐயை தாண்டிட்டு இருக்கும். உங்களுக்கு இங்க வந்து இந்த கேண்டில் வந்து முடியறதுக்கு நைட்டே முடிஞ்சுட்டு இருக்கும். காலையில இருந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க ஏது பொறுமையா பார்க்கும்போது இந்த 10:30 மணி 6 to 10:30 கூட முடியட்டுமே. அப்போ உங்களுக்கு கேண்டில் இதெல்லாம் முடிஞ்சு இந்த 3 கேண்டில் இருக்கும். அப்போ இங்க உங்களுக்கு எஃப்இஜி இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் எவ்வளவுதான் ஏறி இந்த செல் ஆனாலும் அந்த செல்லு வந்து இந்த எஃப்இஜி தோட தான் வருதுன்னு நீங்க எடுத்துக்கணும், புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நான் நாங்கள் செல் கொடுத்துருப்போம். ஒரு கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆயிருப்பான், ஒரு தூண்டுதல் கேட்டலிஸ்ட்னா. ஓகே, அதனால எனக்கு அந்த செல்லுலாம் தேவையில்லை. நான் இங்க பை மட்டும் தான் பார்க்க போறேன். ரொம்ப கொச்சன்னு மோசமா இருக்கு, பார்க்கறதுக்கே நல்லாவே இல்லை. இந்த இடத்துல வந்து யாருக்காவது ஒரு கேள்வி வரும், ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போடணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிலாம் இல்லை, ஓகேயா? ஏன்னா உங்களுக்கு எங்க கில் ஜோன்ல எம்எஸ்எஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு என்ட்ரி தருதோ அங்க இருந்து நீங்க என்ட்ரி எடுக்கிறது தப்பே கிடையாது. ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டு பாருங்க, நான் வேணான்னு சொல்லல. போட்டு பார்க்கும்போது கம்பல்சரி இந்த எஃப்இஜிக்குலாம் வரும்னு தான் சொல்லிட்டு அதெல்லாம் உட்காந்து இருப்பாங்க. ஏன் வராதுன்னா ஆல்ரெடி நம்ம தான் இங்க பிரேக்கர் மார்க் பண்ணி எடுத்துருக்கோம்ல. பிரேக்கர் இருக்கும்போது அவன் எப்படி வருவான்? அந்த ஒரு காமன் சென்ஸ் இருந்ததுன்னா நீங்க இங்கேயே என்ட்ரி எடுப்பீங்க, வேற ஒன்றும் இல்லை. அதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும், நாமளா தான் யோசிக்கணும். ஒரு நேரத்துலயே வந்து வீடியோ வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா அங்கே என்ட்ரியே போயிடும். இவ்வளோ நேரம் கத்தி எடுத்து 5 minute வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு காரணமே இதுதான். இங்க வந்து ஒரு சில பேர்லாம் அனுப்புவாங்க, போடுவாங்க, இங்க தான் உட்காந்து போடுவாங்க, லோ ஐ லோ ஐ மார்க்கெட் இப்படி வருது. இதெல்லாம் போட்டு ஒரு பிரோஜனமும் கிடையாது. இதெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. இதை வச்சு நான் ப்ராஃபிட்டும் பண்ண போறது இல்லை, எதுவுமே யூஸ் ஆகாது. எனக்கு தேவை ஒரு 4 hour எஃப்இஜி இங்க டேப் பண்றான், கீழே வருதுன்னா லோவர் லோ தான் வரும், அது எனக்கே தெரியுமே.
இங்க வந்து எனக்கு மாறுதா இல்லையான்றதான் நான் பார்க்க போறேன். இந்த லோ எடுக்கிறானா, இந்த லோ கலெக்ட் ஆகுது. கலர் போடலாம், இவனை போட்டுக்கலாம். இந்த லோ கலெக்ட் ஆகுது, இந்த ஐ கலெக்ட் ஆகுது. ஓகே, ஓகே கலெக்ட் ஆகிட்டு போகும்போதே உங்களுக்கே தெரிஞ்சிடும் எஃபிஜியும் வைக்கல ஒன்றுத்தையும் வைக்கலன்னு. ஓகே, பிரேக்கர் வந்து இந்த மாதிரி கன்சல்டேஷன்ல இருந்தாலே கேவலமா இருக்கும், எடுக்காதீங்க. இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்ற அட்வைஸ். ரொம்ப கன்சல்டேஷன்ல இருந்தா தயவு செஞ்சு எடுக்கவே கூடாது. அது 5 மினிட்லாம் மோசமா இருக்கு. அப்ப என்ன தான் ப்ரோ இருக்குன்னா, சீரியஸா சொல்றேன், ஓபி தான் இருக்கு. நீங்க தான் அதை வந்து கண்கூட பார்க்கணும். இவ்வளவு பெரிய கேண்டில் இருக்கு தெரியுதா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஓபி தான். இவ்வளவு பெரிய கேண்டில் இருக்கும்போது அந்த கேண்டிலோட 0.5% நீங்க என்ட்ரி போடலாம் நான் சொல்லியிருக்கேன். செல் கேண்டில். ஆமா, சின்றது வந்து எஃப்இஜிக்கு, ஓபிக்கு வந்து 0.5% பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா மீன் த்ரெஷோல்டுன்னு சொல்லுவாங்க. மீன் த்ரெஷோல்டு, இதை நான் சொல்ல மறந்துட்டேன், பேர் சொல்ல மறந்துட்டேன். மீன் த்ரெஷோல்ட். ஆமா, இப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் ப்ரோ, கம்பெனி வந்து 0.5ல இருந்து நீங்க என்ட்ரி எடுத்துக்கலாம்னு இருக்கும். ஓ ஓகே ஓகே. ஸோ இந்த மாதிரிலாம் ரிஸ்க் இருந்தா நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், சிம்பிளா கம்முன்னு உட்காந்துருப்பேன். ஏன் ப்ரோ கம்முன்னு உட்காந்துருப்பேன்னா, எனக்கு தெரியும் எம்எஸ்எஸ் வச்சா இல்ல இப்படி திருப்பி உள்ள வரா, நான் எனக்கு குழப்பமா இருக்கு. ஓகே, நான் என்ன பண்ணுவேன், இப்படி திருப்பி மேல போவா தானே, அப்ப எனக்கு பிரேக்கர் கிடைக்கும். சூப்பர், கிளீனா கிடைக்கும். அது கிளீனா கிடைக்கும், வீச்சு வரும்போதே தெரிஞ்சது அது கிளீனா தான் இருக்குன்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பேன். இங்க பிரேக்கர் இருக்கும், அவ்வளவுதான், ஸ்வீட்டா முடிச்சிடலாம். எனக்கு ரிஸ்க் வேற கம்மியாயிடும், இன்னும் சந்தோஷமா இருக்கும், வாயெல்லாம் பல்லா இருக்கும் எல்லாருக்குமே. என்ன இங்க வந்து அந்த எம்எஸ்எஸ் வைக்கும் போது ஒரு கேண்டில் நல்லா விக்கு விட்டுருக்குல்ல ப்ரோ, நீங்க அந்த இடத்துல நம்ம எஃப்இஜி மார்க் பண்ணுவோம் தானே, அந்த சின்ன எஃப்இஜி, இந்த குட்டி எஃப்இஜியா? ஆஹா, ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் போட்டு பார்க்கணும். அது மேலே தான் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு நல்லாவே தெரிஞ்சு எனக்கு அது மேல இருக்குன்னு தெரியுதா? ஓ ஓகே ஓகே, மேலே தான் இருக்கு, நான் பண்ண மாட்டேன். நான் எடுக்கிறதே ரீஃபைன்மெண்ட், அதுலயே ரீஃபைன்மெண்ட்லாம் பண்ண மாட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, அதான் தெளிவா உட்காந்துடணும் ப்ரோ. இந்த மாதிரி தெளிவா உட்காந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து லைஃப் போகும்போது நம்ம பெட்டர் செக் பண்ணிக்கிறது பெஸ்ட். இந்த மாதிரி நம்ம பிரீமியம்ல ஓகே. இங்க பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் அடிச்சுதா? ஆமா, 1:5.7. போன வாரத்துல வந்து ட்ரேடே எடுக்காமலாம் இல்ல, காஞ்சி போயலாம் இல்ல, ஓரளவுக்கு எடுத்தோம். இந்த வாரத்துல இந்த வாரமே தான், ஃப்ரைடேவே தான். அப்போ அந்த வாரம் முடிவுல நல்ல ட்ரேடு. ஓகேயா? இந்த மாதிரிதான் எடுக்கணும். இந்த அளவுக்கு நீங்க வந்து பாக்கணும். ஆக மொத்தத்துல இந்த இடத்துல வந்து இந்த அளவுக்கு பாக்கணுமா அப்படிலாம் இல்ல, நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே சொன்னதுதான். எங்க அந்த டெக்ஸ்ட் காணும், எங்க போச்சுன்னே தெரியல. இது ப்ரோ அந்த இதுவா ஐஆர்எல் அதுதான் வந்து அப்படியே காப்பி பண்ணி வச்சுக்கணும். இது கன்ஃபர்மேஷன்ஸ் என்ன பார்த்தோம், 1 டேல போயிட்டு IRL பார்க்கணும். அப்படி இல்லைன்னா 4 ஹவர் 1 ஹவர்ல போயிட்டு பார்க்கணும். அதே தான் பார்க்கணும், என்ன பார்க்கணும், அதே தான் பார்க்கணும். அங்க வந்து டேப் ஆகும்போது 15 மினிட்லயோ 5 மினிட்லயோ இப்ப பார்த்தா மாதிரி கில் ஜோன்லயோ இல்ல கில் ஜோனுக்கு முன்னாடியோ எம்எஸ்எஸ் வச்சிருக்கா, பிடிஆர் இருக்கா, இருந்ததுன்னா அந்த பிடிஆர் கில் ஜோன்ல டேப் ஆனா எடுக்கணும்னா எடுக்கக்கூடாது. இவ்வளவுதான் ப்ரோ என்ட்ரியே, வேற எதுவுமே கிடையாது. ட்ரேடிங் தான் இவ்வளவுதான். இந்த ட்ரேடிங் நான் எடுக்கிறதுக்கு 2 மாசமா ஒரு IRL IRL புரிய வைக்கிறதுக்கே நான் வந்து வரணும். பிடிஆர்ஏ கிளாஸ்ல இருந்து அந்த கன்சல்டேஷன் சொல்றவங்களுக்குனா புரியும், கன்சல்டேஷன் சொன்னா புரியும், கும்பலா இருக்கிறதுன்னு புரியாது. ஓகே, அதை பிராக்டிஸ் பண்ண வச்சு அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ரக்சர் வந்து கிளாஸ் ஒன்னொன்னா எடுத்து கில் ஜோன் எல்லாம் சொல்லிட்டு இப்போ கம்ப்ளீட்டா வந்து நிக்கிறோம். இந்த இடத்துல நான் இத்தனைக்கும் இன்ட்ராடே ப்ரொஃபைல் பேசல, வீக்லி ப்ரொஃபைல் பேசல, எம்எம்எக்ஸ்எம் காமிக்கல, எதுவுமே காமிக்கல. ஃபர்ஸ்ட் 1 மாசம் கிளாஸ் எடுத்தோம், அதே தான் காமிச்சிருக்கேன் திருப்பி. கரெக்டா? அதுவே போதுமானது. அதை தாண்டி எம்எம்எக்ஸ்எம் எல்லாம் கேட்கறதுலாம் அப்படியே ஓவர் ரைப் கொடுத்து எம்எம்எக்ஸ்எம் தூக்கி தலையெல்லாம் வச்சுக்கூடாது. எம்எம்எக்ஸ்எம்ன்றது கம்பைண்ட் ஆஃப் ஐசிடி, அவ்வளவுதான். என்ன கம்பைண்ட் ஆஃப் ஐசிடி? லெஃப்ட் சைட்ல HR மார்க்கெட் நடந்திருக்கும், ரைட் சைட்ல எல்லாரும் மார்க்கெட்டா போகுது. அது எனக்கு எப்போ தெரியும் லிக்விடிட்டி கிளாஸ்ல. அதை நீ எம்எம்எக்ஸ்எம்மா சொல்ற. எப்படி சொல்றேன்னா, நீ கண்டுபிடிச்சிட்ட ஒரு கன்சல்டேஷன் இருக்கும், திருப்பி கீழே வரும், ஒரு பீரியட் தொடும், அங்க ஒரு அக்யூமுலேஷன் நடக்கும், அந்த பீரியட்ல இருந்து வெளியே போகும், திருப்பி ஒரு அக்யூமுலேஷன் நடக்கும், திருப்பி வெளியே போகும். அந்த மாதிரி ஒரு 3 வாட்டி நடக்கும்போது அது 3 என்ட்ரியா போகும். இதான் எம்எம்எக்ஸ்எம் சொல்லுவேன். கரெக்டா? ஆமா, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே கிடையாது. எம்எம்எக்ஸ்எம்ன்றது ஒரு பிடிஆர்ல இருந்து இன்னொரு பிடிஆர்க்கு மார்க்கெட் போறதுதான் எம்எம்எக்ஸ்எம். அதை வந்து அவங்க ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி வச்சிருக்காங்க அழகா. அதனால அது ஒரு ஹைப் கொடுத்து அதை ஒரு சேல் பண்ணிட்டு அந்த ஒரு டாபிக் இருந்தாதான் அந்த ஒரு மென்டாருக்கு எத்தனை மென்டார் நிறைய சொல்லுவாங்க ப்ரோ. என்னை பொறுத்த வரைக்கும் ஈஸியா நான் சொல்லி தரது, எஃப்இஜி மார்க் பண்ணுங்க. அங்க மார்க்கெட் ட்ரிகர் ஆன பிறகு 15 மினிட் 5 மினிட்ல போயிட்டு எம்எஸ்எஸ் பாருங்க.
எம்எஸ்எஸ்லயே வந்து எஃபிஜி தான் எடுக்கணும்னு சொல்ல மாட்டேன். பிரேக்கர் ஓபி எஃபிஜி மாத்தி மாத்தி எடுத்துக்கோ உங்க இஷ்டம். ஆனா கில் ஜோன்ல எடுங்க. 1:2 வரும். வந்துட்டு தான் இருக்கு, அதான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். ஓகே, இப்போ திருப்பியும் கண்டினியூ பண்ணுவோம். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அப்படியே எடுத்துட்டு போறோம். ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எடுத்துட்டே இருக்கேன். ஓகேப்பா. ஏன்னா இதெல்லாம் ஈஸியான மார்க்கெட் ப்ரோ. இதெல்லாம் நான் அசால்ட்டா எடுக்கலாம். உங்களுக்கு இங்க வந்து மார்க் பண்ணி விட்டுட்டு இங்க இருந்து மேல போகுது பாத்தீங்களா? நான் தொட்டதுனவோ இங்க இந்த 14ஆம் தேதியில இருந்து இது வரைக்கும் விட்டுட்டு இங்க இருந்து மட்டும் நான் எடுக்கலாம். ஒரு பிரோஜனமும் கிடையாது. இந்த 5 நாள் நான் பண்ணுவேன், கவனம் உட்காந்து இருக்க முடியும். புரிஞ்சாதானே வந்து மேல போகுதுன்றதே புரியும். இப்ப இங்க எவ்வளவு நேரம் கழிச்சு நம்மளுக்கு புரிஞ்சது ஒரு எம்எஸ்எஸ். அது வரைக்கும் எப்படி இருக்கு மார்க்கெட்? இப்ப அதனாலதான் ப்ரோ இங்க வந்து நான் இது எடுக்க வேணாம்னு சொன்னேன். இந்த எஃபிஜிய செல் எடுக்க வேணாம்னு சொன்னது காரணமே இதுதான். தெளிவா உங்களுக்கு மார்க்கெட் இப்படி வச்சிருக்குல்ல. அப்போ நிறைய பேர் கேட்பாங்க, இதுவும் எம்எஸ்எஸ் தானே வச்சிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, சரி 2 பேரும் போட்டி போறதுக்கு வந்து 15 மினிட்ல தான் போய் பார்க்கலாம்னு சொல்லுவேன். போயிட்டு பாருங்க, இந்த என்ன இருக்கு அங்க? எதனா இருக்கா? நீ அப்படியே இறங்குவ, நான் என்னத்த உன்னை என்ட்ரி எடுக்க முடியும்? அவ்வளவுதான் ப்ரோ, சிம்பிள். அவன் இறங்குறான், எம்எஸ்எஸ் எல்லாம் ஓகே. ஆனா பிடிஆர் எப்பவுமே பிடிஆர் என்ன பொறுத்த வரைக்கும் எஃப்இஜின்னு ஒன்று இருக்கணும். எஃப்இஜி நான் ட்ரேட் பண்ண மாட்டேன். எஃப்இஜின்றது என்ன தெரியுமா? ஒரு நல்ல மொமெண்டம் உள்ள கேண்டில். நல்ல மொமெண்டம் யாரால வரும்? இன்ஸ்டிடியூஷனல் தான் வரும். இன்ஸ்டிடியூஷனல் தான் வரும். இன்ஸ்டிடியூஷன் இருந்தா தான் நான் வருவேன், நான் வரமாட்டேன். சிம்பிளா சொல்லிட்டு போயிடுவேன். இதான் என்னோட ட்ரேடிங் பிளானே. இன்ஸ்டிடியூஷன் உள்ள எல்லாம் நான் இருக்க மாட்டேன். அப்ப இன்ஸ்டிடியூஷன் இல்லாம ஸ்லோ மொமெண்டமும் வந்து 200-300 நடக்குது. அதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களோட ஒரு சின்ன சின்ன லாட்ஸ் மட்டும் ஃபில் ஆயிட்டு அவங்க ட்ரேட் எடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? எதுக்காகனா அதுவும் லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணதான். இங்க இருந்து போறாங்கல்ல, இங்க ரீச் ஆகிறதுக்கு அவங்க அந்த செல் எடுப்பாங்க. அது எனக்கு தேவையில்லை. அவங்க எடுக்கிறாங்கன்னா அவங்க கிட்ட பணம் இருக்கு, என்லெஸ் கேபிட்டல் இருக்கு. அவன் இந்த வாரம் லாஸ் பண்ணுவான், வெளில சொல்ல மாட்டான். அவன் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டே விடுவான். இடையில அவனுக்கு நிறைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் காசு வரும், இன்சூரன்ஸ் பிரீமியம் காசு வரும், பல இன்வெஸ்டர்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க ரிட்டர்ன்ஸ் கொடுன்னு. அவன் வந்து எம்என்எம் ஸ்கீம் மாதிரி ரொட்டேஷன் கொண்டு அடிப்பான். அவன் பண்ண எல்லாமே நியாயம். பெரிய லெவல்ல நீங்க எவ்வளவு பெரிய ஸ்கேம் பண்ணாலும் நியாயம் தான். எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு. ஆமா, இதான் உண்மை. அவன் அட் த எண்ட் ஆஃப் த இயர்ல ப்ராஃபிட் வர வச்சிருவான். எப்படின்னா வர வச்சிருவான். எப்படா வர வைப்பானா, எல்லா இன்ஸ்டிடியூஷன்ஸும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணுதான். எல்லாரும் வந்து இந்த அதிமுக திமுக எல்லாம் எப்படி இருக்காங்க, அதே மாதிரிதான் இவங்களும் இருப்பாங்க. ஜாலியா அவங்கவுங்க ப்ராஃபிட் பண்ணிப்பாங்க. இதான் நடக்கும். அதுக்கான மூவிஸ் எல்லாம் நிறைய இருக்கு. மார்ஜின் கால் அந்த மாதிரி நிறைய படம்லாம் இருக்கு. அதெல்லாம் நீங்க சீரியஸ் மூவிஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல ஒவ்வொருத்தரும் போன் பண்ணி பேசறதெல்லாம் பச்சையா ப்ரூஃப் பண்ணுவானுங்க. அதேதான். அதை வந்து நம்ம பண்ணா செபி நம்மள கேட்கும் இந்தியால. இதான் உண்மை. பியர் புல்லாம் எவனும் பியர் புல்லாம் கிடையாது. எவன்கிட்ட காசு இருக்கோ அவன் தான் பியர் புல்லு. டிஐஐன்னு சொல்றாங்க, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட். அது பேர் தான் டிஐஐ. டிஐஐ யாரு? குரோம்ல போயிட்டு டாப் மோஸ்ட் டிஐஐ இந்தியான்னு போட்டு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட் காமிக்கும். அது யாரு? கவர்மெண்ட். ரெண்டாவது எஸ்பிஐ காமிக்கும். மூணாவது எல்ஐசி காமிக்கும். மூணுமே கவர்மெண்ட் தான். அப்ப கவர்மெண்ட் மட்டும் நான் வேணாலும் பண்ணலாம், பம்ப் டம்ப் பண்ணலாம். நீயும் கிரிப்டோ கரன்சி மாதிரி தான் பண்ற. அதான் உண்மை. இதான் நடக்குது மார்க்கெட்ல. ஓகேயா? சோ அதெல்லாம் வந்து நம்ம டெக்னிக்கல் அலுவலகமா கிராக் பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். டாக்ஸை கட்டுங்க ப்ரோ. இல்ல லூப் ஹோல் யூஸ் பண்றீங்களா, உங்க உயிருக்கு ஆபத்து வராத மாதிரி லூப் ஹோல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓப்பனா சொன்னா அதான் பண்ணணும். ஓகே? மொத்தபடி நீங்க வந்து எந்த அளவுக்கு வேணாலும் ஏர்ன் பண்ணலாம். உங்களை யாரும் கேட்க மாட்டாங்க. தடுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. $6 trillion மார்க்கெட் இது. எவன் பணம் எங்க போயிட்டு வந்துட்டு எவனுக்கும் தெரியாது. அதை வந்து ட்ராக் கூட பண்ண முடியாது. தலை வலிக்கும் அந்த டிரான்சாக்ஷன் எடுத்து பார்க்கணும்னா. அதை பார்த்து முடிக்கிறதுக்குள்ள உங்க ஆயிலே முடிஞ்சிடும். ஒரு நாள் டிரான்சாக்ஷன் கூட 6 trillion யாராலும் எடுத்து பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் இன்னி வரையும் வேர்ல்ட்ல கிடையாது. $6 trillion டிரான்சாக்ஷன் ஒரு நாள் நீ பார்த்து சொல்லலாம், வாய்ப்பே இல்லை, சொல்லாது. நீங்க வந்து ஒரு ஒன் டேல பாருங்க, ஒரு நல்ல பைடியா வந்து அங்க கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போதான் வந்து நீங்க ஒரு பூஸ்ட் ஆவீங்க, எப்படி மார்க்கெட் மாறுதா இல்லையான்ட்டு. ஓகே, சூப்பரா மாறி இருக்கா, ஓரளவுக்கு போயிருக்கு, தெரியுதுங்களா? ஆமா. இப்போ மறுநாள் போறோம், ஒரு 4 hour பார்க்கணும். என்ன டேட்டு? ஆகஸ்ட் 9 ஒரு 4 hour வந்து கிளிக் பண்ணுங்க. 4 hour கிளிக் பண்ணிட்டு என்ன தெரியும்னா அப்படியே தான் இருக்கும். இருந்தாலும் பார்க்கணும், சும்மா பார்க்கணும். இப்ப பார்க்க போய் தானே இது தெரிஞ்சது, இல்ல தெரியாது இல்ல. அதற்காக தான் மண்டே வந்து மொக்கையா தான் இருக்கும். டார்கெட்ஸ்லாம் ஈஸி ப்ரோ. இந்த டார்கெட் பண்ணிட்டே போகலாம், அதெல்லாம் பிரச்சனை. டார்கெட்லாம் எக்கச்சக்கமா இருக்கும். இதே பாருங்களேன், எம்எம்எக்ஸ்எம் தான். இது வேற ஒன்றும் கிடையாது. இதுவே எம்எம்எக்ஸ்எம் தான். நம்ம டார்கெட் வச்சுக்கலாமா? ஆமா ப்ரோ. இப்போ நான் உங்களுக்கு வந்து ஏன் என்ன பைல இருக்கேன்னா, ஒன் டேல இங்க இருந்து மார்க்கெட் இங்க போக போகுதுன்னு எனக்கு தெரியும். அந்த ஒன் டேலயே எனக்கு படிப்படியா எப்படி போக போகுதுன்றத நான் காமிக்கிற பாருங்க. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எடுத்து அதே ஈக்குவல் ஐஸை தான் காலி பண்ணுவான்.
கம்பல்சரி காலி பண்ணுவான். அந்த ஈக்குவலை காலி பண்ற வரைக்கும் அவன் நல்லா மொமெண்டமா தான் போவான். அப்புறம் கொஞ்சம் ஸ்டாப் ஆவான். நெக்ஸ்ட் யாரை காலி பண்ணுவானா நெக்ஸ்ட் ஈக்குவலை காலி பண்ணுவான். நெக்ஸ்ட் இங்க போவான். இங்க போகும்போது இந்த விக் வரைக்கும் போறானோ இல்லையோ ஃபர்ஸ்ட் இந்த பாடி எய்ம் பண்ணுவானுங்க. அதெல்லாம் நடக்கும். ஏன் அந்த பாடி எய்ம் பண்ணா நான் காமிக்கிறேன். இங்க வந்து நான் மார்க் பண்ணிட்டு போறேன். 4 ஹவர்ல அது வந்து ஒரு ஐயா இருக்கும். அதனால அங்க எய்ம் பண்ணுவானுங்க. ப்ரோ வாய்ஸ் கட் ஆயிடுச்சு. ஓகே 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 ப்ரோ ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. நான் எதுவும் பேசல. எனக்கு அங்க சார்ட் லோட் ஆகும் போதே தெரிஞ்சிச்சு ஏதோ ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஏதோ கிளாஸ்லாம் போல. நான் உங்களுக்கு ஒன் டேல மார்க் பண்ணல. ஒன் டேல உங்களுக்கு மார்க் பண்ணும்போது நான் சொல்லிட்டு இருந்தேனே. ஃபர்ஸ்ட் இது நெக்ஸ்ட் இங்க வந்து மார்க் பண்ண கூட இங்க மார்க் பண்ணுவாங்க. இங்க வந்து 4 ஹவர்ல ஐ இருக்கும்னு சொன்னது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி இருக்கும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா. இங்க வந்து ஒரு புஷ் கொடுத்துருப்பான், இங்க வந்து ஒரு புஷ் கொடுத்துருப்பான். அதெல்லாம் உங்களுக்கு சும்மாடி தெரியும். ஆக மொத்தத்துல டார்கெட்ஸ் வந்து உங்களுக்கு மொக்கையா இருக்கலாம், ஒரு மேட்ரே கிடையாது. அதனாலதான் ஒரு பயாஸை கண்டுபிடிச்சிட்டு ஒரு பீரியட் ஹையர் டைம் ஃப்ரேம்லயே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்களோட டார்கெட் போற வரைக்கும் லோவர் டைம் ஃப்ரேம்ல பை மட்டும் பண்ணா போதும். புரியுதா? நான் இங்கே கண்டுபிடிச்சிட்டேன். அப்ப எனக்கு மினிமம் வந்து இங்கேயாவது போவோம், ரொம்ப ரொம்ப மினிமம். ஆமா, அது வரைக்கும் என்ன பண்ணணும் யோசிச்சு பாருங்க. நீங்க வந்து கண்டுபிடிக்கிறதெல்லாம் ஹையர் டைம் ஃப்ரேம், ஆனா எக்ஸிகியூஷன் பண்றதெல்லாம் லோவர் டைம் ஃப்ரேம். ஆக மொத்தத்துல உங்களுக்கு படிக்கிறது எல்லாமே வந்து ஐ கான்செப்ட் நல்லா புரியுது. ஆனா எக்ஸிகியூஷன் மட்டும் நோவாம கம்மியான ரிஸ்க்ல போய் பண்ணிடுறோம். அப்ப டார்கெட் வந்து ஹோல்ட் பண்ணினா உங்களுக்கு எங்கேயோ போகும் ப்ராஃபிட். நான் உங்களுக்கு அப்படி கூட சொல்லல, ஒரு நாளும் போட்டு எடுக்கதான் சொல்லி கத்துட்டு இருக்கேன். புரியுதா? அப்போ உங்க கான்பிடன்ஸ் வந்து நீ ஏத்திக்கணும். இந்த அளவுக்கு நான் சொல்றேன்னா அப்போ விஷயம் இருக்குன்றது உங்களுக்கு புரிஞ்சு உங்க கான்பிடன்ஸ் ரைஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இப்போ திடீர்னு இந்த மாதிரி மண்டே மார்க்கெட் வந்து மோசமா இருக்கு, ஸ்விங் மாதிரி நம்ம வச்சுட்டு கூட டெய்லி வேறனா பண்ணிக்கலாம். அது அவங்கவுங்க இஷ்டம், பண்றது பண்ணிக்கலாம். இப்போ இங்க பாத்தீங்கன்னா மண்டே எங்க மார்க்கெட் வந்து ஒரு மாதிரி ஏசியன்ல இருந்து லண்டன் பாருங்க மோசமா நல்லா போயிட்டான்ல. அப்ப எங்கெல்லாம் உஷாரா இருக்கணும். இந்த மாதிரிலாம் போகவே கூடாது. அறிவியல்லாம் போறானுங்க. நல்லா போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 357 40 தான்ல ஓரளவுக்கு நல்ல ஒரு ரேஞ்ச் மாதிரி போயிட்டானுங்க. கொஞ்சம் உஷாரா இருங்க அங்க வந்து ட்ரேட் எடுக்கும் போது. உங்களுக்கு இங்க லண்டன் ஸ்டார்ட் ஆகுது, இதெல்லாம் செல்லு ப்ரோ. அப்படியே ஆப்போசிட் ட்ரெண்ட் அடிக்கிறான் ப்ரோ. இந்த மாதிரி ஆப்போசிட் ட்ரெண்ட் எல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. உங்களுக்கு ப்ரோ ட்ரெண்ட் மட்டும் நல்லா நோட் பண்ணுங்க. நான் சொல்றேன் எங்க என்ட்ரி இருக்குன்னு நான் சொல்றேன். ஈஸியா இருக்கு, ஆனா வந்து கொஞ்சம் டஃப்பா பாக்குற மாதிரி பண்ணிருப்பானுங்க மார்க்கெட்டை. வியூ மட்டும் அந்த மாதிரி இருக்கும். சிம்பிளா நல்லா கவனிங்க. ஆர்டர் ஃப்ளோன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆர்டர் ஃப்ளோனா நீங்க என்ன ஆர்டர் டைப்ல இருக்கீங்க, பை ஆர்டர் டைப்ல இருக்கீங்க, அந்த ஃப்ளோவை உங்க மார்க்கெட் ஃபாலோ பண்ணுதா இல்லையான்றத நீங்க பார்த்துட்டே இருக்கணும். புரியுதா? அது பேர் தான் ஆர்டர் ஃப்ளோ. ஓகே, இங்க வந்து ஒரு எஃபிஜி இருக்கு, தெரியுதா? இந்த எஃபிஜி வந்து தொட்டிருக்கானா? இந்த பாக்ஸ் எடுத்துறேன், தேவையில்லை. திருப்பி அவுட் ஆஃப் த கில் ஜோன் தான். நான் உங்களுக்கு வந்து இந்த பிரைஸ் ஃபாலோ பண்ணுன்றத சொல்லி தரேன், வேற ஒன்றும் இல்லை. இங்க குட்டி குட்டி எஃபிஜிஸ் இருக்கு, ஆனா இங்க நான் ஆர்டர் ஃப்ளோ சூஸ் பண்ணிருக்கானா? இந்த ஓபி சாரி இந்த பிரேக்கர் தெரியுதுங்களா? டேப் ஆயிட்டு போயிருக்கானா? அப்ப பைல தானே போயிருக்கான். ஒரு 1 ஹவர்ல வச்சு பாருங்க, அங்க எதனா இருக்கா? எனக்குமே தெரியாது, நான் உங்களை தான் வந்து பாத்துட்டு இருக்கேன். இருக்கான்னு பாக்குறேன். இருக்கான்னு பாத்தீங்கன்னா பக்காவா இங்க ஒரு 1 ஹவர் எஃபிஜி தொட்டு தான் மேல போயிருக்கு. கரெக்டுங்களா? இப்ப திருப்பி மார்க்கெட்டிங் கீழே வரும்போது உங்களுக்கு இங்க வேற ஒரு பிரேக்கர் தொட்டுட்டு போயிருக்கு. அதை எடுத்துடலாம், ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடும். நான் இந்த 1 ஹவர் ஞாபகம் வச்சிருக்கீங்களா? நான் எடுத்துட்டா எப்படி ப்ரோ திடீர்னு நீங்க ஒரு எஃபிஜி மார்க் பண்ண போறீங்க கேக்குறீங்க. ஃபாலோ பண்ணி தான் வரேன். நான் வந்து என்ன பண்ணுவேன், இப்போ இந்த எஃபிஜி மார்க் பண்ணுவேன். ஏன் இந்த எஃபிஜி காலங்கத்திலே எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 7:30 மணிக்கு எனக்கு கன்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு இங்க ஒரு எஃபிஜி இருக்குன்னு. இப்போ இந்த எஃபிஜி ஏன் ப்ரோ மார்க் பண்ணா ஆல்ரெடி இங்க டேப் ஆயிட்டு வருது. இப்போ இதை ஏன் மார்க் பண்ணா ஆல்ரெடி இங்க 4 ஹவர் டேப் ஆயிட்டு வருது. இந்த 4 ஹவர் ஏன் மார்க் பண்ணா ஆல்ரெடி 1 ஹவர்ல 1 டேல டேப் ஆயிட்டு வருது. புரியுதா? இப்படிதான் கனெக்ஷன்ஸ். ஆக மொத்தம் இந்த பை ஆர்டர் ஃப்ளோ பர்ஃபெக்டா போகுது இல்ல. இப்போ நான் என்ன பண்றேன், 9:30 கேண்டில் எங்க இருக்கு ஜஸ்ட் பாத்துக்கோங்க. ஜஸ்ட் அந்த டிடிஓன்றது மெயின்டைன் பண்ணிக்கோங்க ப்ரோ. அது ஒரு ஃபேமாலாம் பண்ணல, நானு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஒரு 15 மினிட் போயிடுறோம். 15ஓ 5ஓ எனக்கு அங்கே கிடைக்கிறத நான் பார்க்க முடியும். ஏன்னா இது மாதிரி கொச்சன்னு இருக்க மார்க்கெட்டு எடுக்கணும், அப்பதான் உங்களுக்கு புரியும். இப்போ 1 ஹவர் உள்ள வந்துட்டேன். 1 ஹவரை வந்து 15 மினிட்டா ரீஃபைன் பண்ணி வந்துட்டேன். எனக்கு மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 2:30 மணிக்கு தான் வந்து இங்க டேப் ஆயிருக்கு ப்ரோ. 2:30 மணிக்கு டேப் ஆனது வெறுப்பேத்தி உங்களுக்கு வந்து கொடுத்துருச்சு 5:15. ஓகேயா? இப்போ இந்த 2:30 மணிக்கு டேப் ஆனதே வந்து கிளியரா 1 ஹவர்ல உங்களுக்கு இருந்திருக்கும். ஓகேயா? இதை தான் நான் சொல்றது 1 ஹவர்ல ஒரு நேரத்துல எக்ஸிகியூஷன் பண்ணுவேன். புரியுதுங்களா?
புரியுது எனக்கு bro. என்ன டைம் ஃப்ரேம் கிளியரா இருக்கோ அந்த டைம் ஃப்ரேம் தான் எக்ஸிகியூஷன் பண்ண முடியும். அதை நான் வந்து இந்த தொட்டப்புறம் தான் கண்டுபிடிக்கணும்னு இல்ல, இந்த ஸ்ட்ரக்சர் நீங்க வந்து அங்கேயே பார்க்கலாம்ல, அது முடிஞ்சோடனே பார்க்கலாம்ல, அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. நான் சொல்லித்தரேன் எப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த 1 ஹவர்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு எஸ்எல் இருக்கு பாருங்க, வெறும் 94 தான். இதெல்லாம் ஒரு மேட்டரே இல்ல. இந்த 94க்கு மினிமம் இந்த ஐ வரையும் நீங்க கணக்கு பண்ணுங்க, அங்க கன்ஃபார்மா போவோம் ப்ரோ, 100% போவோம். 94க்கு 263ன்றது ஒரு 1:2.5க்கு மேலதான் வரும். ஓகேங்களா? ஆமா நியர்லி ஒரு 1:2.8 அந்த மாதிரி வரலாம். இப்போ இதான் என் டார்கெட். என்ட்ரி வந்து எப்போ போட்டிருக்கேன், 2:30 மணிக்கு. ஹிட் ஆனது ஈவினிங் வந்து 7:30 மணிக்கு ஹிட் ஆயிடுச்சு. ஆக மொத்தம் 1 ஹவர்ல என்ட்ரி இருந்தாலும் உங்களுக்கு இது வரணுன்றதுனால நான் 5 மினிட்ல 15 மினிட்ல காமிக்கிறேன். ஏன் 15 மினிட்ல இல்ல 1 ஹவருக்கு வந்தேன்னா, ஈஸியான விஷயம், அந்த 15 மினிட் ஸ்ட்ரக்சர் பாருங்க, கிளியரா இருக்காது, எஃபிஜிஸ் கிளியரா இருக்காது. இந்த இடத்துல சொல்றேன், ஆமா கிளியரா இருக்காது. ஓகே, கம்பைன் பண்ண, அதாவது 1 ஹவர் எஃபிஜி டக்குன்னு ஒரு 15 மினிட்ல வரும்போது அங்கே எஃபிஜி ஆகுதுன்னா டக்குன்னு எடுத்துடலாம், ரீஃபைன்மெண்ட் பண்ணிட்டு. அந்த மாதிரி இல்ல, கிளியரா இல்ல. ஸோ நான் வந்து என்ன பண்றேன், ஒரு 5 மினிட்டும் போய் பாக்குறேன், அங்கேயும் கிளியரா இல்லை, நம்ம எதுவுமே பண்ண முடியாது, விட்டுறணும். 1 ஹவர்ல தான் என்ட்ரி எடுக்கணும். இதெல்லாம் அந்த டைம்ல பார்க்க கூடாது, முன்னாடியே பார்த்து வைக்கணும், அங்க ஸ்ட்ரக்சர்ல என்ன நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. புரியுது bro. இங்கேயும் பாருங்க, ஸ்ட்ரக்சர்னா தெளிவா இருக்கு. இந்த இந்த மாதிரிலாம் எடுக்கக்கூடாது ப்ரோ. எப்பவுமே வந்து அவர் ஹையர் டைம் ஃப்ரேம்ல எஃபிஜி இருக்குன்னா அதுக்கு கீழே வந்து லோ டைம் வரும்போது வேலை செய்யாது. ஏன்னா ஹையர் டைம் ஃப்ரேமே ரொம்ப அடியில இருக்கு, தெரியுதா? புரியுது bro. அதுக்கும் அடியில வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பே இல்லை, உங்களுக்கு வேலையே செய்யாது. ஸோ ஆக மொத்தத்துல இங்க உங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. கரெக்டா? உங்களுக்கு வந்து ஒரு 3:40க்கா கிடைச்சிருக்கு, அது வந்து கில் ஜோன் டைம் கிடையாது. கிடைச்சது பாருங்க, ஒரு எஸ்எஸ்எல் எடுத்துட்டு ஒரு ஐ எடுத்திருக்கா, தெரியுதா? இந்த லோ வந்து இப்படி போய் மேல எடுத்துட்டு இங்க ஒரு எஃபிஜி இருக்கு, டேப் பண்ண டைம் 4 மணி, பக்கா என்ட்ரி. ஆனா சீரியஸா நல்ல என்ட்ரி. அதுக்கப்புறமும் ஒரு எஃபிஜி தொட்டு ஆர்டர் ஃப்ளோ போகுது, எல்லாமே ஓகே. ஆனா எனக்கு கில் ஜோன் வேணுமே, கில் ஜோன் தான் ட்ரேட் பண்ணக்கூடாதுல்ல. ஆமா சரி, இப்போ இவ்வளவு நேரம் சொன்னது காரணம், இங்க ஒரு என்ட்ரி கிடைக்குது, அது உங்களுக்கு புரியணுன்றதுனால தான் இவ்வளவு நேரம் கத்துட்டு இருந்தேன். இங்க நல்லா மார்க்கெட் அப்படியே பொறுமையா மேல போயிட்டு இங்க ஒரு எஃபிஜி இருக்குதா, அந்த எஃபிஜி டேப் ஆகுதுன்னா டைம் 5:45. வேணும்னா கிட்ட எடுத்துடலாம் ப்ரோ. இவ்வளவு நேரம் சொன்னது காரணம் அதுதான் ப்ரோ. அடியில இருந்து புடிச்சிட்டு வந்தது காரணமே இந்த மாதிரி இருக்கத்த புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு தான். வேணும் என்றால் இங்க நீங்க வந்து தைரியமா ட்ரேட் எடுக்கலாம். ஏன்னா இவ்வளவு நேரம் நீங்க அதை பாத்துட்டீங்க, என்ன மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. அங்க ட்ரேட் எடுத்துட்டு என்ட்ரி வந்து சரி, எக்ஸிட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா வைக்க முடியாது இந்த மாதிரி இடத்துலலாம். நான் கம்பல்சரி இந்த லோ வரைக்கும் வச்சுப்பேன், பெருசா தான் இருக்கும். ஓகே, இது வரைக்கும் போனீங்கன்னா ஒரு 1:1.6 தான் கிடைக்குது அன்னைக்கு. அடிச்சுட்டான், இந்த நம்பிக்கை எனக்கு எப்பவுமே உண்டு. நான் ஒரு 1:1.5 வச்சுட்டு ட்ரேட் பண்ணிட்டு இருப்பேன், 2 கூட வராம. அடிக்கும் போது எனக்கு 1:2 தந்துருவான். அது அந்த மொமெண்டம்ல போகும்போது விட்டுருணும் ப்ரோ, அடிக்கிட்டோன்னு விட்டுருணும். தெரிஞ்சுங்களா எவ்வளவு போயிருக்கு? அதிகபட்சம் 1:7 வரையும் போயிருக்கு, அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. 1:2.7 வரையும் போயிருக்கு, 1:2 ரீச் ஆயிடுச்சு, தெரியுதா? இப்போ இந்த இடத்துலயும் எனக்கு டவுட்டா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்றீங்கன்னா, ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் மாறின அப்புறம் தான் எடுப்பீங்கன்னா, சிம்பிளா திருப்பியும் உங்களுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி தந்திருக்கான் இந்த இடத்துல, தெரியுதா? இதை எடுத்துடுறேன். ஒண்ணு இங்க போடணும் 5:45, அப்படி இல்லைன்னா இங்கேயாவது போடணும் 7:15. ஏன்னா மேக்ரோ புஷ் பண்றோம். புரியுதுங்களா? ஜஸ்ட் உங்களை பயமுத்துக்காக இவ்வளவு கீழே வந்து போயிருக்கான், அதனால தான் நான் இங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். கன்சல்டேஷன் இருக்கும் போதெல்லாம் நான் ஸ்ட்ரக்சர் லோ ஸ்ட்ரக்சர் ஹை தான் ஃபிக்ஸ் பண்றேன், நல்லா கவனிங்க. அந்த மாதிரி நமக்கு என்ட்ரில இருந்து திரும்பவும் வந்து நம்ம என்ட்ரி எடுத்த பிளேஸ்க்கே வரும்போது பேனிக் மட்டும் ஆகக்கூடாது. ஏன் ஆகணும்? பேக் டெஸ்ட் பண்ணதுக்கு தான். புரியுதுங்களா? உங்களோட பேக் டெஸ்டோட பவர் உங்களுக்கு அங்கதான் உதவும். இங்கதான் வைக்கணும். கன்சல்டேஷன்ல இருக்கும்போது ஸ்ட்ரக்சர்ஸ் வைங்க, தயவு செஞ்சு அந்த எஃபிஜியோட ஃபர்ஸ்ட் கேண்டில் வச்சிடாதீங்க. வச்சுட்டு நீங்க அப்படியே விட்டுருந்தாலே உங்களுக்கு கம்பல்சரி 1:2 ரீச் ஆயிடும், தெரியுதா ப்ரோ? 1:2ல வந்து க்ளோஸ் பண்றது க்ளோஸ் பண்ணாம இருக்கிறது அவங்கவுங்க பொறுப்பு ப்ரோ, ஓகேங்களா? அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மார்க்கெட் வந்து எப்பப்பெல்லாம் 1:2 ஓட நிறுத்திக்கோன்றத நான் தெளிவா சொல்றேன். நீங்க அன்னைக்கு ஃபுல்லா மார்க்கெட்ல ஒரு மாதிரி சாப்பினஸ் வந்து பாக்குறீங்க. நியூஸ் ரிலீஸோ வந்து அந்த கேண்டில தவிர்த்து மறு கேண்டில் இருந்து ஃபாலோ பண்ணாம நின்றுச்சுன்னா தயவு செஞ்சு 1:2 புக் பண்ணுங்க, ஓகேயா? எப்பெல்லாம் 1:2க்கு மேல போயிட்டே இருக்கும்ன்றது நல்லாவே தெரியும். மார்க்கெட் அங்க நல்லா இருக்கும், ட்ரெண்டிங்கா இருக்கும் பாக்குறதுக்கு. கன்சல்டேஷன்லாம் பெருசா இருக்காது, ட்ரெண்டிங்கா இருக்கும். நியூஸ் ரிலீஸ் ஆன பிறகும் அடுத்தடுத்த கேண்டில் அதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். அப்போதான் நீங்க வந்து அதை ஃபாலோ பண்ணணும், ஓகேங்களா? அதுவும் நான் காமிக்கிறேன். இப்போ ஆக மொத்தம் உங்களுக்கு மண்டேக்கு ஒரு என்ட்ரி போச்சா, அதுவும் முக்கியமா அந்த மண்டே வேற லோ மொமெண்டம் டே, அதையும் நோட் பண்ணுங்க. ஸோ இந்த என்ட்ரி வந்து நான் டக்குனு என்ட்ரி மார்க் பண்ணா ஒன்னுமே புரியாது. அதனாலதான்
இங்க எடுத்துட்டு வந்து திருப்பி இங்க ஒரு 1 ஹவர்ல மார்க் பண்ணி இங்க ஒரு 1 ஹவர்ல மார்க் பண்ணிட்டு இதை 5 மினிட்ல அங்க ஆல்ரெடி போயிருக்கு அவுட் ஆஃப் த கில் சொன்னாலும் கரெக்டா இருக்கு. திருப்பி 15 மினிட்ல 5:45 பண்ணிருக்கேன். அதுவும் புரியல. திருப்பி வந்து மேக்ரோ டைம்ல 7:15 பண்ணிருக்கேன். இதுக்கு மேல நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. அவ்வளவுதான் இது. நெக்ஸ்ட் நான் ஒரு 1 டே எடுத்து பார்ப்பேன் எந்த மாதிரி போயிருக்குன்னு சொல்லிட்டு. டே க்ளோசிங் ரொம்ப முக்கியம். ரொம்ப கேவலமா இருக்கு. 1 டே மோசமா தான் இருக்கு. ஓகே, நோ ப்ராப்ளம், பார்க்கலாம். 4 ஹவர்ல போயிட்டு என்ன முடிஞ்சிருக்குன்னு பாப்பா. ஒண்ணுமே இல்லை. ஆனா நம்மளோட பயாஸ் இன்னும் ஸ்டில் வந்து நம்ம எங்கேயாவது போகணும் மினிமம் சொல்றேன் நான். ஏன்னா இங்க எடுத்திருக்கோம்ல, அதனால அதெல்லாம் பயப்படாதீங்க. அது மொக்கையா இருந்தா என்ன இது, அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ஒரே விஷயம், நம்ம பைக் சப்போர்ட் பண்ணிச்சா பண்ணலையா, பண்ணுச்சு, அவ்வளவுதான். இப்போ இங்க பாருங்க, மார்க்கெட் வந்து உங்களுக்கு காலைல ஓப்பன் ஆகும்போது இந்த இடத்துல இருந்திருக்கும் ஒரு 9:30 மணி சார்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா 11:30 மணி அடிச்சு மேலே ஏற்றிருப்பானுங்க. இது வந்து நியூஸ் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. இந்த கேண்டில் பாத்துக்கோங்க, அன்னைக்கு வந்து நியூஸ் இருந்ததான்னு. ஸோ இப்போ கீழே இறங்கி வரும்போது இங்கே தான் ப்ரோ எஃப்இஜி இருக்கு. இங்கே எங்கேயுமே எஃப்இஜி இல்லை. மார்க்கெட்லாம் பக்காவாக போயிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணணும், இந்த இடத்துல ஒரு ஃபிபு போட்டு பார்க்கணும். ஃபிபு போட்டு பார்த்தா அந்த எஃப்இஜி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை வேலிடேட் பண்ணணும்ல. அப்போ இந்த அளவுக்கு கீழே வந்தால் தான் ப்ரோ எடுப்பேன். ஓகே, இவ்வளோ பெரிய எஃப்இஜில இருந்து நீங்க டாப் பண்ணிட்டு போனாலும் பிரச்சனை கிடையாது. புரியுதுங்களா? ஏன் தெரியுமா, பிரேக்கர் இங்கே தான் இருக்கான். இவ்வளோ பெரிய கேண்டில் இருக்கு பிரேக்கர். 1 ஹவர்ல பார்த்தா இதான் பிரேக்கர். அப்போ இங்க 0.5 ஆன பிரேக்கர் வருது இல்ல, இந்த இடத்துல இருந்து நான் உஷாராவது வாய்ப்பு உண்டு இல்ல. அப்போ இந்த இடத்துல இருந்து நான் உஷாராவதுக்கு நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவேன். சரி, நான் என்ன பண்ணுவேன், 15 மினிட் போவேன். சும்மா ஒரு ஆசை தான், ரீஃபைன்மெண்ட் பண்ணலாமே. ஏன்னா பிரேக்கர் ரீஃபைன்மெண்ட் ஆகும். புரியுதா? புரியுது. இங்க என்ட்ரி ப்ரோ உங்களுக்கு. ஓகே ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. அவ்வளவுதான். இது வந்து எவ்வளவு இருக்கு பாக்ஸ் எல்லாம் போட்டு பாத்துக்கலாம். இப்போ அந்த பிரேக்கர் நீங்க மார்க் பண்ணும்போது எப்படி ப்ரோ, என்ட்ரி மேலே தானே போடுவீங்க? ஆமா ப்ரோ, வர விட்டெல்லாம் போட முடியாது ப்ரோ. எல்லாருக்கும் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. ஏன்னா டேப் ஆயிட்டு போயிடுது, நம்ம என்ன பண்ண முடியும்? ஆமா, அதை நம்ம யோசிக்க கூடாது. ஆமா, எஸ்எல் என்ன ப்ரோ பண்ணுவீங்க? எஸ்எல் இருந்து ஸ்ட்ரக்சர்ல இருங்க சொல்றேன் இருங்க. இந்த இடத்துல நல்லா ஒருத்த மட்டும் கவனிக்கணும். இதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக்கியான இடம், நல்லா கவனிங்க. எஸ்எல் வந்து எப்படி பிளேஸ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி தரேன். நீங்க வந்து ஒரு 1 ஹவர்ல எஃப்இஜி பாத்துட்டீங்க. ஓகே, பக்காவா இருக்கு, தெரியுதா? ஆமா. இருந்தாலும் 0.5 ஆண்ட வர விட்டு எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு 1 ஹவர் பிரேக்கர் இவ்வளவு பெருசா இருக்கு. 1 ஹவர்ல எஃப்இஜி பார்த்துட்டு 1 ஹவர்ல பிரேக்கர் பார்த்துருந்தா உங்களுக்கு எஸ்எல்ஏ அடிக்கல. 1 ஹவர்ல எஃப்இஜி பார்த்துட்டு 15 மினிட்ல பிரேக்கர் பார்க்கும்போது எஸ்எல் அடிக்கும். ஏன் அடிக்கும்? 1 ஹவர்ல பிரேக்கர் பார்த்தா, சாரி 1 ஹவர்ல எஃப்இஜி பார்த்தா, அப்போ அதே பிடிஆர்ஏ தான் போயிட்டு 15 மினிட்லயும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி அதுக்கு தான் கொடுக்கணும். கரெக்டுங்களா? அப்போ நீங்க அதை கொடுக்காம இந்த மாதிரி ப்ரியாரிட்டி கொடுத்தீங்கன்னா எப்பனா இது மாதிரி அடிக்கிறது வாய்ப்பு உண்டு. எப்பனால், எப்பவுமே இல்லை, எப்பனா. அப்ப என்ன ப்ரோ பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, இந்த இதை தான் நீங்க வந்து எஸ்எல்ஆ வச்சிருந்துருக்கணும். ஓகேங்களா? அதுக்கு 2 வழி. இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன்றது நல்லா கவனிங்க. நானும் இந்த ட்ரேட பர்சனலா பிரேக்கர் எடுக்கல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல. நான் வந்து மார்க்கெட்டை நல்லா கீழே வர விட்டேன். சிம்பிள். 0.5 இருக்குல்ல, இதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கும் ப்ரோ, சிரிக்க கூடாது. ஆனா அப்படிதான் பண்ணுவோம் நானு. இங்க இருக்கா இது, இந்த ஏரியா வர விட்டு பார்ப்பேன். இதெல்லாம் எப்பவுமே கிடைக்காது. இந்த ஏரியா வர விட்டு பார்ப்பேன். வரலன்னு அவள் தான், மிஸ் ஆயிடுச்சுன்னா வந்துட்டு போயிடுவேன். எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த ஏரியா வர எனக்கு பயங்கர கான்பிடன்ட் நியூயார்க்ல திருப்பி என்ட்ரி கிடைக்கும். ஓகேயா? ஆனால் நான் தைரியமா உட்காந்துருப்பேன். இந்த இடத்துல வர விட்டு பார்த்துட்டா 100% இம்பேலன்ஸ் முடியுது இந்த இடத்துல, தெரியுதா? இதுக்கு மேல வெயிட் பண்ண கூடாது மனசாட்சியா இல்லாம. என்ட்ரி எடுத்துடணும் கண்ண மூடிட்டு. ஆனா கீழ் ஜோன் வரல, தெரியுதுங்களா? அப்ப ஆக மொத்தம் என்ன தான் ப்ரோ பண்ணீங்கன்னா, எடுத்திருந்தா 4 மணிக்கு எடுக்கணும். அது அவுட் ஆஃப் த கில் ஜோன். அப்ப எடுக்கலையா ப்ரோன்னு கேட்டீங்கன்னா பார்க்கலாம் ஒரு 5 மினிட்ல போயிட்டு. இப்பெல்லாம் இவ்வளவு நடக்கும் ப்ரோ மார்க்கெட்ல. இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாதான் ப்ரோ புரியுது, இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. 5 மினிட்ல பாருங்க. இந்த டைம்ல நீங்க இருந்தே இருக்க மாட்டீங்கல்ல ப்ரோ? ஆமா, இருந்தே இருக்க மாட்டேன். அப்ப நான் அவாய்ட் பண்ணிட்டு இருப்பேன். புரியுதுங்களா? அவ்வளவுதான், நான் இருந்தே இருக்க மாட்டேன். அவர் சொல்றது கரெக்ட் தான். இப்ப இங்க பாத்தீங்கன்னாலும் ஒரு எம்எஸ்எஸும் இல்ல, ஒரு பிடிஆரும் இல்ல. ஓகே, அப்ப நான் தான்டா பண்றது, எல்லாரும் மனசுலயும் ஓடும். எப்பவும் போல தலைவன் பேக்கர் தான் இருக்கானு பார்ப்பேன். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் இத வந்து மார்க் பண்ணுவேன். யாருமே ட்ரை பண்ணியே இருக்க மாட்டோம். ஏன்னா இந்த டைம்ல நம்ம உள்ளே இருந்திருக்க மாட்டோம். அவ்வளவுதான், அப்படிதான் அவாய்ட் பண்ணணும். இப்ப இந்த இடத்துல மார்க் பண்றேன்.
இப்ப புரியுதுங்களா? இப்ப மட்டும் வந்து ஸ்ட்ரிக்டா வச்சா எடுக்கல, தெரியுதா எஸ்எல்ல? இதான் காரணம். வச்சா கரெக்டா அந்த டைம் ஃப்ரேம் அந்த எஸ்எல் கரெக்டா அடிக்கும் கில் ஜோன்ல. எஸ்எல் டிபி மாத்தி 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 குழப்பி வைக்கும் போது சுரேஷ் அண்ணா சொன்ன மாதிரி அந்த டைம் நம்ம இருக்கவே மாட்டோம். அப்ப எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நானா ஆகட்டும் பிரீமியம் டிஸ்கவுண்ட் தெளிவா சொல்லியிருக்கேன். டிஸ்கவுண்ட்ல இருந்தா பை பண்ணுங்க, பிரீமியம்ல தான் செல் பண்ணுங்க. அந்த ஒரே ஒரு ரீசனை மட்டும் ஃபாலோ பண்ணியிருந்தாலே கம்முன்னு உட்காந்துருப்பீங்க. புரியுதுங்களா? தேவையில்லாத வேலை அது நம்மளுக்கு. ஓகே, அப்போ இங்க வந்து பிரேக்கர் பிடிச்சி போட்டேன். 6:30 மணி கரெக்டா உள்ள போட்டிருக்கேன். போட்ட மீனுக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பாருங்க. இங்கெல்லாம் ஸ்ட்ரிக்டா வச்சாலே பர்ஃபெக்டா போவோம். சும்மா அந்த பாக்ஸ் சைஸே வந்து 4% போயிடுச்சு ப்ரோ 8 மணி வரையுமே. நம்ம டார்கெட் வந்து இவன் தான். இவ்வளோலாம் வந்துட்டானா அடிச்சிருவான் ப்ரோ. இப்ப தெரியுதா ட்ரெண்டா வருது எப்படின்னு? உங்களுக்கு மார்னிங்லேயே மார்க்கெட் எப்படி இருக்கு பாருங்க. அடிச்சு இறக்கி அடிச்சு இறக்கி பர்ஃபெக்டா இருக்கா? இது வரைக்கும் நம்ம வச்சிருந்தோம் ஒரு மாதிரி கொச்ச கொச்ச கொச்சன்னு ஈக்குவலா நடந்தது 2-3 நாள். 29ஆம் இருந்து 1ஆம் தேதி வரைக்கும் ஓகேயா ஒரு மாதிரி அப்படியே இருக்கானு பாரு. 29ஆம் தேதின்றது மண்டேல இருந்து 1ஆம் தேதினா அந்த ஒரு வீக் ஃபுல்லா ஈக்குவலைஸ். தாராளமா அந்த மார்க்கெட்டு போயிட்டு சப்போர்ட் பண்ணுதா இல்லையான்னு பாத்தீங்கன்னா பயங்கரமா சப்போர்ட் பண்ணுது, தெரியுதா? ஒரு ஆர்டர் ஃப்ளோ எடுத்து 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 போகுது பாருங்க. இது பேர் தான் சப்போர்ட் பண்றது, சப்போர்ட் பண்ணதை கண்டுபிடிக்குது. இது வரைக்கும் உட்காந்தீங்கன்னா 1:12 11.5 ரொம்பலாம் இல்லை, 11.25 வரைக்கும் தான். இல்லை அப்படின்னா 15 மினிட்லேயே வந்து நீங்க வெப்சைட்ல டிபி வச்சு செட் பண்ணலாம். போய் மார்க் பண்ணிட்டு வரேன். இருக்கானுங்கல்ல ஐஸ்லாம், இந்த ட்ரெண்ட் லைன் லிக்விட்டி தான் உங்களுக்கு சொன்னது தான். அதேதான் போயிட்டு சும்மா மார்க் பண்ணி வச்சுட்டு வரலாம், உங்களுக்கு தெரியும். மினிமம் இதுதான் ப்ரோ. ஏன்னா இதெல்லாம் இல்லை தெரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் எடுத்துடலாம். ஒரு 1:2 தாண்டி எப்படி பண்றதுன்னு தான் இவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். 1:6.8 1:7 வச்சுக்கோங்க அதை. ஓகே, டைம் 10 மணிக்கு அடிக்குது. இப்போ இந்த என்ட்ரி வச்சுட்டு உங்களுக்கு இவ்வளவு கிட்ட போனது 8:15 கிட்ட போயிருக்கு ப்ரோ. வேறொன்றவங்க அங்கேயே புக் பண்ணிருக்கலாம், இல்லன்றவங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி புக் பண்ணிருக்கலாம், அவங்க இஷ்டம். ஆனா இந்த மாதிரி வெயிட் பண்ணி புக் பண்ணும்போது நல்லா அடிக்குதா, கொஞ்சம் ஓட விடுங்க, பரவாயில்ல, தூக்கம் தானே, தூங்கிக்கலாம், ஓட விடுங்க. இப்படிதான் ப்ரோ பார்க்கணும். இந்த ஒன் டே பாருங்க நல்லா முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு பக்காவா முடிஞ்சிச்சு, தெரியுதா? ஆமா ப்ரோ. இப்போ இங்க முடிஞ்சது. இதை நான் சொல்ல அப்படியே சொல்றேன் பாருங்க. இப்போ மறுநாள் நான் காமிக்கல, இப்போ வெனஸ்டே முடிஞ்சிச்சு இல்ல, திருப்பி ஒரு 5000 சப்போர்ட் ஆகுது, தெரியுதா? ஆமா கரெக்ட். இப்போ நம்ம டிஸ்கவுண்ட்ல தான் இருக்கும். அப்போ இன்னொரு தைரியம் வரும். அந்த 5000 சப்போர்ட் ஆகிற இடம்லாம் பாருங்க பக்காவா போகுது, தெரியுதுங்களா? தெளிவா போகுது மார்க்கெட், டப்பு டிப்புன்னு அடிச்சுது. பார்க்கலாம் போறவர். ஜஸ்ட் எப்பவுமே ஒரு பெரிய பெரிய டார்கெட்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா ரீச் பண்ணும்போது இந்த மாதிரி ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் கிடைக்கும் ப்ரோ. அந்த ரீட்ரேஸ்மெண்ட்ஸ் தான் ப்ரோ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் தான் ப்ரோ என்ட்ரி போட்டு பார்க்கணும். அதெல்லாம் வந்து யோசிக்கணும், தெரியுதுங்களா? ஸ்ட்ரக்சர் கரெக்டா அந்த 50% கீழே வந்து கோட் லைட்டா டேப் ஆயிருக்கா. இப்போ இந்த இடத்துல ஒன் டே ஐஆர்ல வந்து டேப் ஆனது வேலைக்கிழமை. நான் இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல சொல்றேன்னு சொன்னது புதன்கிழமை என்ட்ரி. புதன்கிழமை என்ட்ரியை பத்தி பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு புதன்கிழமைக்கு என்ட்ரி கிடைக்கல தான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு லண்டன் மார்க்கெட்ல தான் அடிச்சான் இந்த வாரத்துல, பெருசா அடிச்சானுங்க புதன்கிழமை. இதோ இதான் நினைக்கிறேன். ஆமா இதோ பாருங்க, ரொம்ப வேண்டாம் ப்ரோ. அதனால அன்னைக்கு நான் ட்ரேடே பண்ணல ஜிபிபியை. என்ன நீங்களா ஜிபிபி ட்ரேட் பண்ணி யூரோ பண்ணிருப்பேன், தெரியுதுங்களா? அவ்வளவுதான், அப்படியே மாட்டிக்கிச்சு. இதெல்லாம் நேரத்தை நான் போய் ட்ரேட் பண்றது. இதே புதன்கிழமை நான் வந்து உங்களுக்கு யூரோ காமிக்கிறேன் பாருங்க. அடுத்த ரெக்கார்டிங்ல வந்து நான் யூரோ பண்ணி தந்துடுறேன். ஏன்னா இந்த ரெக்கார்டிங் ஃபுல்லா ஜிபிபி பண்ணல, ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன் ஜிபிபி பண்றேன்னா யூரோலாம் ஓரளவுக்கு மனசாட்சியோட கொஞ்சமாவது கம்முன்னு இருப்பாங்க. ஜிபிபி மனசாட்சியே கிடையாது, சும்மா எதனா பண்ணிட்டே இருக்கும். இவங்க 2 பேரோட ரொம்ப வெறுப்புனா கோல்டு. கோல்டு வெறுப்புன்னு இல்ல, புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்க கத்துக்கிட்டா உங்களுக்கு நல்லா இருக்கும். இதை பாருங்க, இது என்னது? புதன்கிழமை தானே இது? புதன்கிழமை 14ஆம் தேதி. இதுவும் புதன்கிழமை 14ஆம் தேதி 11. அப்போ இது வந்து ஜிபிபி சிபிஐ கிளாஸ் முடிஞ்ச அப்புறம் போய் செக் பண்ணுங்க. புதன்கிழமை 14ஆம் தேதி
ஜிபிபியோட சிபிஏ 11:30 மணி ரிலீஸ் ஆச்சானு. அதனாலதான் இவன் மட்டும் அப்படி இருக்கான், இவனுக்கு எதுவுமே ஆகாம இருக்கு. இவன் எங்க இவன் 11:30 மணி பாருங்க, ஒண்ணுமே இல்லாம இருப்பான், ஜாலியா இருப்பான். தெரியுதா? எதுவுமே இல்ல, பக்கா எஸ்எம்டி ப்ரோ, செம்ம எஸ்எம்டி, வேற லெவல் பிரேக்கர் இங்க இருக்குன்னு தெரியுது. நான் இருங்க பாக்குறேன். இது வந்து 2:30 மணி கேண்டில் தெரியுதா? ஆமா ப்ரோ, நல்லா பாருங்க, 2:30 to 11:30 மேல இருக்குல்ல. இப்போ உங்களுக்கு இது வந்து ஒரு அக்யூமுலேஷனா? இந்த அக்யூமுலேஷன்ல இருந்து இந்த லோ வந்து கலெக்ட் பண்ணிட்டு மேல போறான்ல, ஒரு எஸ்எஸ்எல் கலெக்ட் ஒரு பிஎஸ்எல் கலெக்ட் ஆகிறான். அப்பயோ டவுட் வரணும்ல அங்க என்ட்ரி இருக்கணும். அதே 17ஆம் தேதி நைட் 2:30 மணி கேண்டில் எங்க இருக்கு? இங்க இருக்கு, தெரியுதா? ஆனா 11:30 மணி கேண்டில் எங்க இருக்கு? கீழே இருக்கு. இது 2:30, இது 11:30. அதேதான் யூரோலையும், இது 2:30, இது 11:30. ப்ரியாரிட்டி தெரியுதா யார் எடுக்கணும்னு? அச்சா பாருங்க. டிபி நான் செட் பண்ண சொல்லி தரேன். இந்த சார்ட்ல அதே தான், போய் வெப்சைட்ல பார்த்தா தெரிஞ்சிடும், பிரச்சனை இல்லை. இப்போ நான் வந்து ஒரு கோடு போட்டுக்கிறேன். எனக்கு இங்க வந்து 15 மினிட்ல எதுவும் பெருசா தெரியும். நான் 5 மினிட் போய் பாக்குறேன். 11:30. ஓகே, சூப்பர், நல்ல என்ட்ரி. இதுதான் அந்த எஸ்எம்டியோட பவர் ப்ரோ. நான் கிளாஸ்ல எடுக்காமே இருந்தேன், யோசிச்சுட்டே இருந்தேன். தெளிவா ஒரு அக்யூமுலேஷனு காலி பண்ணி இப்படி வரேன். இப்போ நிறைய பேர் டவுட் வரும், இது ஏன் காலி பண்ணல, இவன் இதை காலி பண்ணானே ஆனா பண்ணி அவன் போலேன்னு டவுட் வருது. இப்போ புரியுது எஸ்எம்டியோட பவர். லண்டன் டிலேடு ப்ரோட்ராக்ஷன் வந்து இப்படிதான் நடக்கும். எஸ்எம்டியோட நீ கம்பைன் பண்ணி பார்க்கணும். இதுதான், வேற ஒன்றும் இல்லை. இங்க இருந்து நீ போகும்போது இதுதான் ப்ரோ எம்எஸ்எஸ். இந்த இடம் தான் லட்டு மாதிரி இருக்கு. இது ஃபுல்லா சொல்றேன். அது எவ்வளவு தெரியுமா? இது வந்து நான் எடுத்து நினைக்கிறேன், நல்லா ப்ராஃபிட் பண்ணேன். ரொம்ப கம்மியா இருந்தது இந்த வாரத்துல. 20 தான் ப்ரோ. ஆமா ப்ரோ, இதுதான் 12 லாட்டு போட்டேன் ப்ரோ நானு. அது போச்சு ப்ரோ. நான் வந்து இங்க இருங்க காமிக்கிறேன். அது டிபி வந்து 1 டேல செட் பண்ண. நான் எப்பவுமே டிபி 1 டேல செட் பண்ணிப்பேன். சூப்பர் சூப்பர் ப்ரோ. ஏன்னா யூரோ வந்து ஜிபிபியோட வெறித்தனமா இருந்தான், ரொம்ப மோசம். ஐஆர்எல் எல்லாம் அடி அடிக்கிறானுங்க, பார்த்தாலே தெரியும். ஜிபிபியாவது ஏதோ ஓரளவுக்கு தான். ஆனா இனிமே வந்து ஜிபிபி வெறித்தனமா ஆகும். ஏன்னா ஜிபிபி எப்படி இருக்குன்னா வீக்லியில கொடுத்துட்டான். அதை நான் நோட் பண்ணேன். தெரியுதுங்களா இப்போ எப்படி போகுது பாருங்க ஆர்டர் ஃப்ளோ. இங்கதானே என்ட்ரி போட்டேன். இதுக்கு வந்து நான் எங்க வச்சிருந்தேன் காமிக்கிறாருங்க. இங்க ப்ரோ, இதுதான் சொல்றது. வெப்சைட் பார்க்கணும். நான் பல வருஷம் கழிச்சு வந்து பார்த்திருக்கேன். 2024, பல வருஷம் இல்ல, பல மாசம். ஓகே, அப்போ அது வரைக்கும் டிபி இருக்கு. நான் பர்ஃபெக்டா வந்து அதான் 5 மினிட்ல என்ட்ரியே போயாச்சு. அதுக்கு மேல உங்களுக்கு காமிக்கணும்னா காமிக்கிறேன். 4 ஹவர் இது தெரியுதா? 4 ஹவர் ஃபிப் போடுறதுனா போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்க இருந்து ஒரு ஃபிப் போட்டீங்கன்னா தெரியும் 0.5. ஓகே, என் என்ட்ரி இங்கே தான் ப்ரோ. என் என்ட்ரி இங்க இருக்கு. இது சும்மா காமிச்சோம் உங்களுக்கு இந்த இது ஸ்ட்ரக்சர் கரெக்டா போகுதுன்னு. இப்போ இந்த ஸ்ட்ரக்சர் நான் ஏன் எடுக்கிறேன்? இங்க தானே எஸ்எம்டி மார்க் பண்ணி ஏன் எடுக்கிறேன்? நான் எங்க ஐயரோட டேப் ஆயிருக்கேன்ல, என்னோட வேலை இன்னும் முடியல. இதான என்னோட ஃபர்ஸ்ட் டிபி, அது என்னோட 2வது டிபி. இது வந்து என்னோட 2வது டிபி, இது ஃபர்ஸ்ட் டிபி. ஓகேங்களா? ஸோ அது வரைக்குமே பாருங்க 5 மினிட் கொண்டு போறோம் மார்க்கெட். டிபிக்காக தான் இவ்வளவு தூரம் போனது. மற்றபடி என்ட்ரி எஸ்எல் எல்லாமே சொல்லியாச்சு. இங்க வரும் ப்ரோ என்ட்ரி. இது வேற ஒண்ணு ரொம்ப மோசம் ப்ரோ. நீங்க நல்ல ப்ராஃபிட் ப்ரோ. தெரிஞ்சுங்களா? பிரேக்கர் க்ளோஸ், என்ட்ரி டேப். ஆமா, மினிமம் இங்க வரைக்கும் பாருங்க 1:7. ஓகே, அது வரைக்கும் 1:7. எத்தனை மணிக்கு ப்ரோ ஹிட் ஆச்சு? டைம் எடுத்திருக்கு 1:45. அதே டைம் தான், 12:10 இருந்து 1:45. அதாவது கில் ஜோன்ல தான். நெக்ஸ்ட் அது அப்படியே ஓட விடணும். ஓகேங்களா? ஓட விட்டீங்கன்னா இங்க வரும். நான் ஓட விடல, நான் உண்மையை ஒத்துப்பேன். நான் வந்தேன், வெளியே வந்துட்டேன். எனக்கே வெறுப்பாயிடுச்சு இதெல்லாம் பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு. கொஞ்சம் வெறுப்பு இருக்கதான் செய்யும். நான் கரெக்டா அந்த டிபி அடிச்சிச்சு. நான் வேற 20 லாட் ப்ரோ. அது வந்து எப்போ வந்து அந்த மாதிரி கிடைக்கும்னா, இந்த மாதிரி எஸ்எல் கம்மியா இருக்க நேரத்துல அதே 6% தான் ரிஸ்க் எடுப்பீங்க. ஆனா உங்களுக்கு ப்ராஃபிட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. இப்போ இங்க வந்து 1:7 தானே, 250க்கு நீங்க 7 போட்டானே கிடைக்கும் $1750.
ஆமா ஆனா இங்க பாயிண்ட் பாருங்க, 141 பாயிண்ட் இல்ல. ஆமா இப்போ 20னா நான் வந்து இங்க 12.5 லாட்டு 20 எஸ்எல்னா எவ்வளவு வருது? 250 கரெக்டா? ஆமா இப்போ 12.5 இன்ட்டு 140 தெரிஞ்சுங்களா? 1762. ஆமா அந்த ஈக்குவலிட்டி வருது பாருங்க, அதேதான். அதுதான் லாட்ஸ் போடும்போது. லாட்ஸ் போடும்போது அதான் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஓகே இதே வந்து நீங்க ஓட விட்டீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதெல்லாம் ஓட விடல சொல்றேன். சிபிஐ ப்ரோ அன்னைக்கு முக்கியமான நியூஸ் வெனஸ்டே சிபிஐ. வெனஸ்டே சிபிஐமே நம்ம வந்து ப்ரெடிக்டட் தான். உங்க குரூப்ல நான் சொல்லியிருப்பேன், சிபிஐ வந்து செல் அடிக்கும், அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பை அடிக்கும்னு சொல்லிட்டு. யாராவது கவனிச்சுதான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எல்லாமே டெக்னிக்கல் தான். இதை வந்து மார்க் பண்ணிட்டு நான் இங்க உட்காந்துட்டேன் பர்ஃபெக்டா, கரெக்டா 0.5ல வந்து உட்காந்துட்டான். எஃப்இஜி அங்க முடியுது. இதை எடுத்துடுறாருங்க. இதை எடுத்தாச்சு, இதை எடுத்தாச்சு. எஸ்எம்டி ஓகே, எஸ்எம்டி வந்து 1 ஹவர்லேயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இங்கதான் வந்து அந்த எஃப்இஜி முடியுது. ஸோ எஃப்இஜி முடிகிற இடத்துல எனக்கு 0.5 வருது, அதனால தான் நான் அதை சூஸ் பண்றேன். 15 மினிட் வந்து பாருங்க. 15 மினிட் வந்தீங்கன்னா உங்களுக்கு பக்காவா வந்து ஒரு பெரிய எஃப்இஜி ப்ரீமியம்ல தான் இருக்கும். ஆனா இங்கதான் வந்து முடியுது. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஈஸியா இந்த கேண்டில் எனக்கு 100% இம்பேலன்ஸ் முடியுது ப்ரோ, இதுதான் நான் வச்சுப்பேன். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்க வந்து மார்க் பண்ணுங்க. 15 மினிட்ல போயிட்டு அந்த எஸ்எல் ரீஃபைன்மெண்ட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ட்ரி, இது எஸ்எல். 15 மினிட் போலாம். ஃபிஃப்டி மினிட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0.5 இங்க வருதுல்ல ப்ரோ. இங்க இருந்து லேட்டஸ்டா உங்களுக்கு லிக்விடிட்டி எடுத்து நல்ல புஷ் கொடுத்த கேண்டில் இதுதான். கரெக்டா? இந்த கேண்டில் வந்து உங்க மார்க்கெட் பர்ஃபெக்டா இன்னும் மேல புஷ் கொடுத்து போயிருக்கும். இதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டா எஸ்எல் திங்க் பண்ணி ஃபிக்ஸ் பண்ற இடம். நீங்க வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எஸ்எல் வந்து இங்க இருந்து ஃபர்ஸ்ட் இது எடுப்போம். பெருசா இருக்கும், வேற ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் நீங்க நோட் பண்ணி பாத்தீங்கன்னா 117 இருக்கும். அந்த 117க்கும் உங்களுக்கு போச்சான்னு பாத்தீங்கன்னா போயிருக்கும் தான் நினைக்கிறேன். வாங்கலாம். ஓகே தான். 120 240 தான். இது எக்ஸ்ட்ராவே போயிருக்கு. ஓகேயா? ஸோ அது ப்ராப்ளம் இல்லை. நான் எஸ்எல் கம்மி பண்றதுக்கான வழியை சொல்றேன். எப்படி நான் லேட்டஸ்டா லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிட்டு காமனா கேண்டில் பாத்தீங்கன்னா இதுதான். எப்படி லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணிச்சுன்னா இந்த கேண்டிலோட லோ வந்து எடுத்துட்டு பர்ஃபெக்டா போயிட்டே இருக்கு. தெரிஞ்சுங்களா? ஸோ நான் இங்க எஸ்எல் வச்சுப்பேன். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் வீடியோவில் அப்லோட் பண்றேன். அப்ப எனக்கு இங்க எஸ்எல் வைக்கும்போது எனக்கு 53 தான் வரும். இப்போ என்னோட ப்ராஃபிட் ரேஷியோ அதிகமாகும். இதெல்லாம் ஐசிடியில் ப்ரோ, நானா சொல்றது ப்ரோ. லைன்ல தானே இருக்கீங்க? எஸ் ப்ரோ. ஓகே ஓகே. இருக்கும் ப்ரோ. இதுதான் ப்ரோ வைக்கணும். நெக்ஸ்ட் டே அதான் நமக்கு தெரிஞ்சு போச்சு, டிபி அங்கதான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்க வச்சாச்சு. அவ்வளவுதான். 6 மணிக்கு நியூஸ் விட்டுருப்பானுங்க. 6:45 போய் 6:30 அடிச்சாச்சு. உங்களுக்கு இந்த பாக்ஸோட இது பாத்தீங்கன்னா 1:6 தெரியுதுங்களா? நான் ட்ரேட் பண்ணல, நான் சிபிஐ ட்ரேட் பண்ணல. நான் லண்டன்ல ட்ரேட் பண்ண ப்ராஃபிட்டோட முடிச்சிட்டேன். எனக்கு வந்து ஒரு ஆன்டிசிபேஷன் வந்து இந்த சிபிஐ செல் அடிச்சு திருப்பி மேல எடுத்துட்டு போவான்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆன்டிசிபேஷன் தான் எனக்கு நிறைவேற்றிட்டாங்க. அது போதும். இந்த மாதிரி எஸ்எல் மட்டும் குறைக்கலாம், அதுக்கான வழியை நான் பண்றேன். இப்போ உங்களுக்கு எது வரைக்கும் கிளாஸ் முடிஞ்சிருக்கு? இப்போ எந்த லெவல் வரையும் வந்திருக்கும் டிபியில? ஓரளவுக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஜிபிபியில் ஓகே. உங்களுக்கு இது வரையும் எடுத்துருக்கோம் கரெக்டா? அதே ஜிபிபியில் வந்து 4 ஹவர்ல போயிட்டு பாருங்க. ஜிபிபி மறுநாளும் வந்து இங்க ட்ரிகர் பண்ணிட்டு இங்க இருந்து கிளம்பும். இந்த எஃப்இஜி இருக்குல்ல, இந்த எஃப்இஜி ஃபில் ஆயிட்டு நின்றுட்டே இருக்கா ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை ப்ரோ. அப்படி நின்றுட்டே இருக்கும்போது எப்பவுமே ஒன்று கவனிக்கல, எந்த நாள் அவன் கிளம்ப போறானோ அதனால ஒரு ஸ்வீப் கொடுப்பான். இதெல்லாம் ரொம்ப ஈஸியான ட்ரிக்ஸ். நின்றுட்டே இருக்கான், அவன் கிளம்ப போறது வந்து டேர்ஸ்ல தான் கிளம்ப போறான். அதை வந்து அங்க ஸ்வீப் கொடுப்பான்ல, அந்த ஸ்வீப் கொடுக்கும்போது இதெல்லாம் நோட் பண்ணி வைக்கணும். எப்படி வந்து அந்த கும்பலா இதை நோட் பண்ணிக்கலாம், அது மாதிரி நோட் பண்ணி வைக்கணும். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு தெரியும். தெரியுதுங்களா? இந்த மாதிரி நோட் பண்ணி வச்சீங்கன்னா உங்களுக்கு அப்பதான் மார்க்கெட்ன்றதே புரியும். நோட் பண்ணி வைக்கும் போது பிடிஆரையும் நோட் பண்ணணும். எப்படி நோட் பண்ணணும்? ஒரு ஐ டு லோ ஸ்விப் போடணும். ரீசெண்டான லோ இது, ரீசெண்டான ஐ இது. இப்போ 0.5 கீழே இருக்கக்கூடிய எஃப்இஜி இங்க. ஆக்சுவலா இவ்வளவு பெரிய ஜோனுக்குமே இதுதான். இந்த லோல இருந்து இந்த ஐக்கு வரைக்கும் நீங்க போட்டாலுமே இங்கதான் 0.5. ஓகேங்களா?
ஸோ நான் சொல்ல வரது இந்த எஃபிஜி நான் எடுக்கிறேன்னு சொல்றேன். இந்த எஃபிஜி எடுக்கிறேன். இந்த எஃபிஜி பிளஸ் இந்த ஓபியோ மார்க் பண்ணிப்போம் 1 ஹவர்ல. அது நியூஸ், அதனால டமால் கீழே விழுந்துருச்சு, வேற ஒன்றும் இல்லை. இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல நல்லா புரிய வேண்டியது, டியூஸ்டேலேருந்து வெனஸ்டேலேருந்து மார்க்கெட் இப்படியே இருக்கு, கன்சாலிடேஷன். இந்த சைடில் வந்து உங்களுக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ணிட்டு இந்த பக்கம் எக்ஸ்பான்ஷன் ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு மார்க்கெட் போயிட்டு தான் இருக்கு. இருங்க ப்ரூஃப் பண்ணலாம். 15 மினிட் டைம் ஃப்ரேம் போனீங்கன்னா அங்கே எஃபிஜி கிடைக்கும். இங்க கிடைக்குதா? அப்படியே எக்ஸாக்டா வந்து நின்றுச்சு, பிரச்சனையே இல்லை. இப்போ ஒன்றும் இல்லை ப்ரோ, இந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், எனக்கு இங்கேருந்து என்ட்ரி இது வரைக்கும் எஸ்எல் 200 வருது தெரியுதா? 200 எடுக்கிறதுக்கு நான் ரெடியா இல்லை. நான் சிம்பிளா ஒரே வேலை பண்ணிட்டேன், வெயிட் பண்ணிட்டேன், அவ்வளோதான். வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா இது லோ, இது ஐ. ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி மொத்தமா விழும்போது எப்போனாலும் ரேரா கிடைக்கும் இந்த மாதிரி சொல்லியிருக்கேன் கரெக்டா? அந்த ரேரா கிடைக்கிற இடம் தான் இந்த இடம். இது வந்து நம்ம டிஸ்கார்ட்ல அப்லோட் ஆயிருக்கும். இது லோ, இந்த லோ எடுத்தாச்சு, டேப் ஆயாச்சு. இது ஐ. ஸோ இந்த ஐயை தாண்டும் போது இது வந்து ஒரு ஃபிபு போடுங்க, சாரி ஒரு கோடு போட்டுக்கோங்க. உங்களுக்கு பிரேக்கர் இருக்கும் இந்த இடத்துல, இங்க இருக்கு பார்த்தீங்கன்னா பிரேக்கர். கேண்டில் க்ளோஸ் பார்ப்போம்னா இங்கதான் இந்த பிரேக்கருக்கு இங்கதான் வந்து கரெக்டா கேண்டில் வந்து லோ வைக்குது. ஸோ இந்த கேண்டிலுக்குள்ள தான் எந்த லோலாம் இருக்கு, அதனால இந்த லோ கன்சல்டேஷன்ல இருக்கும்போது எது லோவா இருக்கோ அதை நான் வச்சுப்பேன். தாராளமாக இங்கே டார்கெட் பண்ணலாம், ஏன்னா நான் ஹையர் டைம் ஃப்ரேம் வந்து அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அதுவும் இல்லாமல் ஏன் ப்ரோ டார்கெட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நான் 1 ஹவர்லேயே உங்களுக்கு காமிச்சேன், அது வந்து ஒரு கன்சல்டேஷன்லேருந்து உடச்சிருக்கு, கீழே மட்டும் கலெக்ட் ஆயிடுச்சு. அப்போ மேலே கலெக்ட் ஆகணும்ல, தெரியுதா? கீழே மட்டும் கலெக்ட் ஆயிடுச்சு. அப்போ மேலே இது வரைக்குமே கலெக்ட் ஆகணும், நான் அது வரைக்கும் வைக்கல, ஜஸ்ட் நான் இது வரைக்கும் தான் வச்சிருக்கேன். புரியுதுங்களா? என்ட்ரி ஒரு 1:6.5, $80 எஸ்எல், $516 டிபி, ஒரு லாட் போட்டிருந்தா. டைமிங் வந்து நைட்டு 7 மணி, டிபி ஹிட் ஆனது நைட்டு 8:40. ஸோ ஓகே தான், 1.5 மணி நேரத்தில் டிபி ஹிட். புரிஞ்சதா இன்னைக்கு கிளாஸ்? எல்லாருக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருந்ததுங்களா? ரொம்ப ப்ரோ. ஓகே ப்ரோ. வாட்ஸ்அப்ல வந்து குரூப்ல இல்ல பர்சனலா எதுனாலும் ஓகே தான், ரிவ்யூ மட்டும் கொஞ்சம் எதனா போட முடியுமா? இல்ல வாட்ஸ்அப்ல வேண்டாம், நல்லா இருக்காது. டிஸ்கார்ட்ல ஃபீட்பேக்னு ஒரு இது கொடுத்துருக்கேன்ல செஷன், ஆமா. அதுல கொஞ்சம் போட்டிங்கன்னா நான் இதுல பேஸ்ட் பண்ண போறேன், ஹைலைட்ஸ்ல போட்டு வைக்க போறேன். இன்ஸ்டாகிராம் பேஜ்ல பேட்ச் 1 நீங்க தானே கம்ப்ளீட் ஆயிருக்கு இன்னைக்கு. ஓகே ஓகே ப்ரோ. ஸோ அதனால அதுல கொஞ்சம் அப்லோட் பண்ணலான்னு பாக்குறேன். நீங்க டைம் எடுத்து கூட போடுங்க, பிரச்சனை இல்லை. ஒரு 1 டே 2 டேஸ்க்குள்ள நீங்க ஃபீட்பேக்ல யாரெல்லாம் கொஞ்சம் ஃபீட்பேக் கொடுக்குறீங்க, நீங்க வாய்ஸா கொடுத்தாலும் சரி, இல்ல எதுனாலும் ஓகே தான். நீங்க எப்படி கொடுத்தாலும் அதை நான் நோட் பண்ணி வச்சுப்பேன். இல்ல நான் தனியா இது பண்ண போறனாலும் ஓகே தான். எதனாலும் கொஞ்சம் டிஸ்கார்ட்லயும் கொடுத்து தனியாவும் கொடுங்க, பார்க்க நல்லா இருக்கும். அதை நம்ம ஒரு ஸ்கிரீன்ஷாட்டோ வாய்ஸா கொடுத்தீங்கன்னா ஸ்கிரீன் ரெக்கார்டோ எடுத்து நம்ம டிஸ்கார்ட்ல போட்டுருவோம், இன்ஸ்டால போட்டுருவோம், போட்டு ஹைலைட்ஸ்ல வச்சிடலாம். ஓகே ப்ரோ, நான் போட்டுறேன். ஓகே ப்ரோ, சூப்பர் ப்ரோ. சரிங்க ப்ரோ. இது வந்து லாஸ்ட் கிளாஸ்லாம் இல்ல, அபிஷியலா கிளாஸ் முடியுது கொடுத்த காசுக்கு. இனிமேல் வந்து உங்களுக்கு ரெக்கார்டிங்கும் வரும், சரிங்களா? ஓகே ஓகே தேங்க்யூ.